உங்கள் எல்லோரும் நான் மீண்டும் பார்ப்பனாங்கிறதே ரியலி வாஸ் ஸோ டவுட்ஃபுல் அபவுட் 8 months பேக். பிகாஸ் நான் வந்து டிடிஜியில் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 கம்பெனிஸ் என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. வி வில் திஸ் மச் வி வில் மார்க்கெட் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் தட். அப்போ உண்மையில ரொம்ப வந்து நான் வந்து வருத்தப்பட்டேன். நான் வருத்தம் வெளியே வருத்தம். ஏன்னா உங்களால தான் வந்து நான் வந்தேன் மேலே. உங்களோட உழைப்பு, உங்களோட வேலை, உங்களோட ரத்தம், ராத்திரி பால் பார்க்காத ஒரு உழைப்பு. ஏன்னா இந்த பொருளுங்கிறது ஒரு வேர். இப்படியும் ஒன்று உண்டாங்கிற அளவுக்கு எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டேன். நான் அதையும் காசாக்கி 4 பேருக்கு உதவி செஞ்சு எவ்வளோ பேர் வைத்தியம் பண்ணி என்னென்னமோ பண்ணீங்க. இப்படிப்பட்டதை கொண்டு போய் நான் யாரோ ஒருத்தர் கொண்டு தாக்குமான்னு எனக்கு ஒரு ஏக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஏக்கம் இருந்துச்சு. எனக்கு வந்தாங்க இதை கொண்டு போய் நான் ஒரு அறிமுகம் இல்லாதவங்க தரதுக்கு ஆல்ரெடி டிடிஜியில் இருந்து கொடுத்தா எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை பண்ணுவேன். உள்ளே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அவங்க கொடுத்தா இட் நீட்ஸ் நோ எக்ஸ்பிளனேஷன். ஆட்டோமேட்டிக் அது வாட்டுக்கு போயிடும். இன்னொருத்தங்க போய் அதை வந்து அதை ட்ரையல் பண்ணி செஞ்சு அது இட் வில் டேக் லாங் டைம். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டால் யாருக்கு இது போய் சேரணுமோ அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு சோறாது சேராது. பீப்புள்ஸ் இந்த டிசீஸ் பீப்புள்ஸ் சஃபர், அவங்களுக்கு ரொம்ப சஃபரிங்ஸ் இருக்குதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அந்த நேரம் தான் வந்தார் நம்மளோட எம்டி சண்முகராஜன் தம்பி. அப்பயும் சில வந்து எனக்கு ஒரு ஆசை பேசுகிறேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஸ்பெண்டிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆன் சேரிட்டிஸ் எவ்ரி இயர். மோர் தேன் 5 crores of rupees ஐ ஸ்பெண்டிங் வெரி ஹியூஜ் அமௌண்ட் எவ்ரி. ஆனால் சண்முகராஜனை போனால் பணம் வர்றது எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு தெரியும். பட் அங்கே போனால் எனக்கு பணம் வரும் நிறையா. இந்த 2 டயலாமெல்லாம் ஐ வாஸ் ஆஸ்கிங் டு கம் அண்ட் அகைன் he was coming for about 3 months he was coming. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், நமக்கு பணம் வேணாம், முதல்ல இது 4 பேருக்கு போய் சேரன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த டிசிஷன் தான் இட் மேட் மீ டு see you again and again. I am very happy to see you again. I welcome every one of you there. I welcome right from this corner to this corner, right from the top to bottom. I welcome everyone because நிறைய பேர் நான் உங்களை எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாருமே நான் ஒருத்தர்களாக பேசியிருந்தேன் டு டேக் லாங் டைம். ஓகே, எஸ்பெஷலி அவர் குருஜி, ஜேபி எல்லாருமே நிறையா இருக்கிறீங்க. உங்களோட ஃபேஸை பார்த்து ரியலி ஐ அம் ஸோ ஹாப்பி. உங்களெல்லாம் பார்க்குறக்காண்டி நேற்று நைட் கூட எனக்கு தூக்கம் இல்லை. ஐ எம் வெரி டயர்ட் ரைட் ஃப்ரம் மார்னிங். ஐ டிடன்ட் டேக் எனிதிங் ஆல்சோ. ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணதாண்டி இப்போ என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்? நான் முப்பை பற்றி தான் வேணுமா? சரி 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 சரி. அதாவது நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லினா, நீங்கள் எல்லாருமே ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறீங்க. அதாவது சயின்டிஸ்ட் வந்தால் ஹி வில் ஷோ சம்திங் இந்த பிபிடி, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். நான் தடவை வந்து நான் பிபிடி போகிற மாதிரி ஐடியாவே இல்லையான்ட்டேன். பட் வேறு இந்த நாள் ராத்திரி நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் 8 மணிக்கு. ஹி கால்டு மீ எம்டி சண்முகராஜன் தம்பி, ஐயா எனக்கு ஒரு பிபிடி வேணுன்னாரு. நான் கேட்டேன் என்ன தெரியும், அன்றைக்கே கேட்டேன். இல்லை பிபிடி தான் வேணும்னு எல்லாருமே அறிமுகமானவங்க. அதில் அதை ஸ்ப்ரே பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்போ எதுக்கு உங்களுக்கு பிபிடி? நாளை காலையில் நான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கேன், கொடைக்கானல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ போய் கேட்டால் என்னன்னு கேட்டேன். இல்லைங்க வரவங்கள கொஞ்சம் பேர் இது வரைக்கும் வராங்க. அப்புறம் ராத்திரிலாம் உட்காந்து ஏதோ அதையும் போட்டு ஊட்டா பண்ணி எடுத்து ஒன்று கொண்டு வந்துருக்கு. ஜஸ்ட் பேர் வித் மீ வெதர் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர் நாட். இட்ஸ் ஐ வில் மேக் இட் எஸ் மோர் இன்ட்ரெஸ்டட். ஓகே, அது வந்துருச்சு. இப்போ நமக்கு இல்லை. இப்போ நம்மெல்லாம் பார்த்து நம்ம ஜனவரி ஐ திங்க் ஜனவரி 24 17 மதுரையில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், மதுரையில். அதுக்கப்புறம் வி காட் 4 பேட்டன்ஸ். 4 நம்ம வந்து 4 வாங்கியிருக்கணும் பேட்டன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 34 கண்ட்ரிஸுக்கு 34 கண்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் பேட்டன் ஆல்ரெடி அப்ளை. அநேகமாக 2029 எண்டுக்குள்ளே எல்லாமே வந்துடும். எல்லாம் எவ்ரிதிங் வேறு இந்த பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, வந்துடும். ஏன்னா இவ்வளோ ஒரு பேட்டன் வந்து அவங்க இந்தியாவுக்குள்ளே ஒரு தனி மனிதன் வாங்குறது ரொம்ப இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா ஒன்று வாங்குறது ரொம்ப ரேர். இது வந்து நம்ம இந்தியன் பேட்டன் ஒரு 4, இன்டர்நேஷனல் பேட்டன் ஒரு 34. ஓகே, ஸோ you got miles to go. You have to go, you have to run, you have to fly, you have to move. I will learn the arena உங்களுக்கு நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சிட்டேன். Now it is up to you to go, up to you to decide, up to you to do something. நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, நீங்கள் இன்டர்நேஷனல் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். USA, யூரோப்பியன் யூனியன், சிங்கப்பூர், அதை எங்கெல்லாம் நமக்கு வந்து
பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது, அதெல்லாம் முதல்ல ஸ்டடி பண்ணணும். என்னோட ஆடிட்டர், என்னோட அட்வொகேட்டை வச்சு எல்லாம் பண்ணி அந்த கண்ட்ரியாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இது உங்களோட கையில் தான் வந்து இருக்குது. இஃப் யூ ஆர் பகவான் யூ கேன் டூ இட். ஓகே. ஸோ அது ஒன்று ஆச்சு. ரெண்டாவது ஸ்ப்ரேஸ். இந்த ஸ்ப்ரே வேறு யார்ட்டாவது இருக்குதா? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இப்போதைக்கு யார்ட்டும் இல்லை. இது ரைட்லாம் இல்லை, சட்டப்படி இல்லை, யாருக்கு இதை ஆத்தரைசேஷன் கொடுக்கல. யாராட்டும் இருந்துச்சு ஸ்ப்ரே நான் ஆல்ரெடி கொடுத்தேன்னா அதை வாங்கிட்டேன். என்னை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், கையில் வந்து நான் இருக்கக்கூடாது. தோ ஐ மேட் ஹியூஜ் லாஸ். பெரிய அமௌண்ட் எனக்கு அதில் ஏதாச்சும் அடிபட்டாச்சு. ஆனால் ஒரு பக்கம் நான் போகிறப்ப யூ ஷுட் பி வர்ஜின் சொல்லிட்டு அதை அப்படியே என்னை ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு நான். ஸோ இந்த டைத்தில் அசால் டைம் யாருக்குமே ஸ்ப்ரே இல்லை, இப்போ சட்டப்படி இல்லை. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா இட்ஸ் ஒன்லி இல்லீகல் ஃபேக்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட பொசிஷன். ஸோ யூ மே கோ அஹெட். அதுபோல நான் உங்களுக்கு இது காட்டுறதுக்கு முன்னாடி, பிபிடி காட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை உண்டு. அது நான் அங்கே இருக்கும்போது டிடிஜிக்கு ஐ நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் எனிபடி, பட் வித் தட் வாஸ் மை ஆம்பிஷன். ஏன்னா எங்கே போனாலும் I used to have a very good relationship with each and everyone, whether illiterate or my saying Papa or whatever, that is irrespective. எல்லாத்தையும் ஒரு நல்ல கான்டாக்ட் வச்சுருக்க ஒரு ஹேபிட் உண்டு எனக்கு. அரௌண்ட் த வேர்ல்ட் ஆல்சோ நான் ஹேவிங் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். அந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்ப்ரே ஃபேமிலியில் நான் ஃபஸ்ட்டு இதே இடத்துல ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நான் இந்த இதில் ஸ்டேஜில் 2017 தெரியல ஏறும்போது என் பார்வை சொல்லுங்க. நான் என் பார்வை பார்த்த வரைக்கும் எல்லாரும் இருந்தீங்க, உட்காந்து இருந்தீங்க, நான் சொல்கிறதெல்லாம் பேசுனீங்க. பட் தேர் இஸ் நோ இன்டர்லிங்கிங், நோ பாண்டிங், நோ பைண்டிங் வித் எனிபடி. ஏதோ எல்லாரும் வந்தீங்க, ஸ்ப்ரே வாங்குறீங்க, சேவ் பண்ணுற காசு வாங்கிட்டு நம்ம எல்லாரும் போயிடும், இப்படி தான் இருப்பாரு. ஒரு யூனிக்கான பைண்டிங் யாருக்குமே இல்லை. பட் தட்ஸ் வாட் ஐ வாண்டட் ஈவன் ஆன் தட் டைம். அதான் வேணும். அதான் ஒன்று என்னோட ஆன்மீக அமைப்புகளோடு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. டாப் டு பாட்டம், ஈவன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்தால் கூட he should kneel down at an uneducated devotee. He should kneel down. He is an IPS officer, he is an superintendent of police. அவர் இருந்தால் கூட he should kneel down at a farmer's, he is a devotee. அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது போல எங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி இந்த கான்டாக்ட் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இப்படி ஒரு கான்டாக்ட் நாங்கள் வந்து வளர்த்துறோம். ஸோ தட் இஸ் ஹேவிங் மோர் பாண்டிங், ரொம்ப டைட் பாண்டிங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த பைண்டிங். அது மாதிரி வளர்த்தோம். அதையே இங்கேயும் வந்து ஒரு இம்போஸ் பண்ண ஒரு ஆசைப்பட்டேன். பட் 2-3 வருஷமா அதுக்கு சாத்தியமே இல்லை. இந்த வருஷம் ஏதாவது பண்ணுவோமா? எம்பி தான் சொல்லணும், அரவிந்த் பண்ணணும், செய்யணும். ஏன்னா சும்மா எல்லாருமே சேர்ந்தா எல்லாருமே தனியாக போனோம்னு இருக்கவங்க. அதோட பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட் ஐ தாட். அதில் ஏதாவது சம்திங் யூ வாண்ட் டு டூ எனி மாடுலேஷன் ஆர் லெசன்ஸ் ஆர் டோட்டலி வாட் ஆன் இட் ஜட்ஜஸ் சஜஸ்ட் மேபி டு இட். அதோட ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கல, உங்களால் எவ்வளோ குடும்பத்தாங்க, ₹1, ₹2, ₹1000, ₹10,000, அதெல்லாம் தட் இஸ் irrespective, not the money is the thing at all, but that payment indicates you are still a part and parcel of that family. இதான் கொடுங்க. எம்பி அரவிந்தம், பழனி ஐயாவும், சண்முகராஜன், they should pay more. I will also pay more. இந்த பணம் வந்து வந்துட்டே வந்து நான் இருக்கட்டும். இந்த பணத்தை நம்ம என்ன சார் பண்ண கேட்டீங்கன்னா, நம்ம ஃபேமிலியில நிறைய வந்து ஹேவிங் ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன், ஏதாவது இப்போ நான் வேர்ல்டு முழுக்க ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவல் ஐ சி எவ்ரிவேர் that there is a trend among the youngsters. I want to become a scientist. I want to do research. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் குறைஞ்சிட்டு வருது இப்போ கொஞ்சம். ஏன்னா அதில் காம்படிஷன் அதிகம். ஸோ ஒன்றுமே வந்து அறிமுகம் இல்லாத பொண்ணோட என்ன சொல்லுது, ஐ வாண்ட் டூ சம்திங் ரிசர்ச். ஓகே பண்ணுப்பா, நீ எதை பண்ண, அதெல்லாம் எனக்கு தெரியாத பண்ண ரிசர்ச். இந்த ஒரு இது வளர்ந்துட்டு வருது. Fortunately, unfortunately, we are so specialized in the research in multi-faculty science. ஸோ இந்த கிடைச்சிருக்க நாலேஜை நம்மளோட ஃபேமிலியோட குழந்தைகளுக்கு தந்தா என்ன, அது காசு கிடைக்கல, அதை நாங்கள் பார்த்துக்கலாம். எந்த ஃபேமிலியில் யார் நல்லா வளர்ந்து ஆசைப்படுறீங்களோ அந்த அவங்களுக்கு அகாடமிக்காக நாங்கள் ஏதாவது என்ன பண்ணுறோங்க உதவி, போத் ஃபினான்ஷியலி ஆஸ் வெல் அஸ் இன்டெலெக்சுவலி. கண்டிப்பாக எந்த ஃபேமிலியில் என்னோட குடும்பம் பையனோ ஐஏஎஸ் ஆகணும், இல்லை ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை இப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, ஸ்பான்சர் தான்.
we pay. When உங்களால் பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு இருந்துச்சுன்னா we will pay it. The spirit family will take care of it. Once in a quarter, invite Kalyani also. Once in a quarter, the achievers should have a meet, the family meet. The entire expense will be borne by me, food, accommodation. So, okay. And the family, as a father of the father, நான் இருக்கிறாங்க குருஜி இவர் இருக்கிறாங்க. பட் ஈவன் தென் அவங்களும் ஸ்பான்சர் தான் பண்ணிட்டு அதனால என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஓகே போர்டிங் லாட்ஜிங் எவ்ரி திங் ஐ வில் பே. தட் ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலியோட வாங்க. ஒன்ஸ் இன் குவார்ட்டர் ஒரு நாள் வந்து அங்கே எல்லாரும் சேருவோம், நல்லபடியாக இருக்கும். தம்பி ஆரவி சரி அனௌன்ஸ் இட் வித் யுவர் கைண்ட் பர்மிஷன். ஓகே ஷுட் பி டன். ஓகே அதே மாதிரி அதில் ஒரு சின்ன விசேஷனாலும் அவரோட ஃபேமிலியில் கோயில்பட்டியில் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நாம தான் ஃபர்ஸ்டாக இருக்கோம். நான் உங்களுக்கு நாங்கள் இதில் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா வேணாம் சொல்ல வேணாம். நாம் போவோம், இன்னைக்கு போகலன்னா கூட காலையில் வாங்க. ஓகே ஏன்னா நாளைக்கு ஒன்று வீட்டுக்கு அவங்களும் வருவாங்கல்ல. அது ஏன் சொல்லி போகிறேன், மாரலாக வில் பி மோர் ஸ்ட்ராங், மோர் ஸ்ட்ரென்த்ஃபுல். ஏன் பின்னாடி ஒரு 5 பேர் இருக்கிறான் 10 பேர் இருக்கிறான், they will give you more boost. அந்த மாதிரி பண்ண எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதில் உங்கள் எல்லாரோட ஆதரவு வேணும். நான் வர்றேன், எந்த ஊர் கூட வரேன் நான். ஓகே நீங்கள் யோசிச்சு இதுக்கு ஒரு வாங்க இருக்கிறதா இது பேக்கேஜ் வெரி நைஸ் சொல்யூஷன் ஸோ தட் எவ்ரிபடி வில் அக்செப்ட் இட். அதை கொஞ்சம் யோசிங்க. எனக்கு இதோட ஒரு ஆசை உண்டு ஸ்ப்ரே ஃபேமிலிங்கிறது. ஒரு ஃபேமிலி வைப்போம். ஒன்று இதில் வந்து ஃபினான்ஷியலாக நோ பாடம், யாருக்கும் பாடம்லாம் வந்து தர மாட்டோம். ₹1 கொடுங்க, 1 ரூபி 100 பைஸ் கொடுங்க போதும் எங்களுக்கு. நீங்கள் 50 லட்சம் மட்டும் 50 லட்சம் உங்களுக்கு நான் தரேன். ஓகே ஈக்குவல் ஷேர் ஆகிட்டு எப்படி அரங்க தண்ணி என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த ஒரு ஐடியா இருக்குது. கைண்ட்லி ஹேவ் an idea where you are on way or in the house or somewhere. Just if you want to do some alteration, something modification, kindly tell me, we will do accordingly. ஓகே அந்த ஃபேமிலிக்கு ஒரு டிராஃப்டிங் எப்படி பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத ஐ ரெக்வஸ்ட் நவடி ஜெயகிருஷ்ணன் டு உங்களோட இதை கொடுக்குறேன். அந்த உங்களோட கொடுப்பது நீங்கள் இந்த ஃபேமிலியை வந்து அசம்பிள் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு சப்போர்ட் வேணுமோ நான் உங்களுக்கு தரேன். அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. ஜஸ்ட் ஹேவ் a draft, ஒரு அருமையான ஒரு ஐடியா பண்ணுங்க. We will form an organization. Not that organization is only a spray family, that's all. Sure. Okay? I will supposed to be a father of the family. Okay. நாம வளர்ந்தவங்களோட இருக்கக்கூடாது. நம்மளோட குழந்தைகளை நம்ம சேர்த்து ஆளாக்கணும். நல்லபடியாக நம்ம பண்ணுவோம். Then, shall we start that session? Yes. இபிடி செஷன் கொஞ்சம் உங்களுக்கு வேணுமா? அவர் தான் சண்முகராஜ் இமீடியட்டாக ஒரு ஆர்டர் ராத்திரியில் எங்கேயோ போய் அலைஞ்சு திருச்சி வர்ற அவர்கிட்ட தான் அவங்க வண்டி வாங்கி போனோம். என் கார் எனக்கு பேர் ஆகிப்போச்சு. வந்தோட கால் சரி ஓகே அது ஒன்லி பிபிடி மட்டும் தான். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ pay my humble obeisance to the Lord Sri Krishna to bless his sovereigns to on all of you and the family. இந்த பொருளின் யோசனை இந்த ஸ்ப்ரே இட்ஸ் நாட் உங்களுக்கே தெரியும் சாதாரண விஷயம் இல்லை. இறைவனோட இது சூரிய சந்திரன் வாயு எல்லாரோட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இது. அதை இனிமேல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஐ கோ வெரி ஃபாஸ்ட். ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் இது நம்ம பண்ணிருக்கோம். ஸ்ப்ரே அண்ட் இட்ஸ் யூசஸ் இந்த சால்ட் ஏன் நான் வந்து கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். இந்த சால்ட் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு. ஒரு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணேன். நமக்கு சம்மந்தப்படாத சயின்ஸ். ஒரு கால்நடை வேலை பார்க்குற ஒரு டாக்டர் போயிட்டு ஒரு அட்டாமிக் கெமிஸ்ட்ரி ரேடியோ கெமிஸ்ட்ரியும் வித் வேரியஸ் அதர் சயின்ஸ்லேயே போய் செய்கிற கொஞ்சம் கடினமான விஷயம். ஏதோ ஆண்டவரோட கருணையாக தான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. கடவுள் மட்டும்தான் காரணம். இது எதுக்கான எய்மே வந்து டு சேவ் அவர் டெரஸ்ட்ரியல் resources, because we are exploiting the resources. Once resources totally being exploited, the advanced science will also die off. Science வந்து it's based on that resources only. இதை காலி மட்டும் இருக்க ஒரு நாளைக்கு அதுவும் போயிடும். அதை நம்ம யாருக்கும் இந்த உணர்வு இல்லை. ஸோ ரெஸ்டோர் என்வாயர்மெண்ட் வெரி ஹெல்த்தியாக கிளீன்.
என்வரன்மெண்ட் எப்படி உங்களுக்கே தெரியும். அதனால நம்ம டீசல் பெட்ரோல் ஸ்ப்ரே பண்ணாலும் நமக்கு இதெல்லாம் வருது. கிட்டத்தட்ட 90% பொல்யூஷன் இஸ் காணது. ஃபார் அவர் குட் ஹெல்த், ஃபார் தட் அஸ் எ டாக்டர் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அது. ஏன் நம்ம இதை பண்ணலாம், எதுக்காக செஞ்சேன் நான், அதுவே எய்மை எதுக்காக என்ன கட்ட என்ன which countries are managed to do this research? இதுதான் hazardous global warming, oversized population, the rapid use of resources causing shrinkage of all resources. Definitely எல்லாமே ரிசோர்ஸில் எல்லாமே shrinkage ஆகி தான் வருது. ஏன்னா நம்ம ஊரில் வில்லேஜில் அந்த காலத்தில் எல்லாரும் கிணத்துலாம் இருக்கும் தண்ணி. இன்னைக்கு அந்த கிணம் போனாலே வற்றி போச்சு. தண்ணியாக இல்லை, சாப்பிட்டு வாட்டர் மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் வீட்டில் சாப்பாடு சரியில்லை, எப்படி சரியாக இருக்குது, சரியாக வராது. என்னம்மா உப்பு தண்ணி போட்டு சோறாட்டு கிடக்கணும். தென் இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் டெக்னாலஜி தட் காசஸ் த okay causing the resource depletion which will soon undo our technology, new technology. scientific diesel petrol இல்லைங்கிறப்ப காருக்கு அங்கே வேலையே இல்லை, பஸ்ஸுக்கு வேலையில் எதுக்கு வேலை. அந்த மாதிரி soon it will happen one day because there are so many, I mean in the universe there are many barren plants there. Once they were inhabited by some kind of entities, now it's totally barren because of the resource depletion. நமக்கு எவ்வளோ தேவையோ, ஹியூமன் ஃபேமிலிக்கு ஒற்றுமையாக எவ்வளோ தேவையோ அந்த அளவு சயின்ஸ் இருந்தால் போதும். நம்ம சயின்ஸ் கோயிங் லைக் எனிதிங், அது தேவையில்லை, அவ்வளோ சயின்ஸ் நமக்கு தேவையில்லை. அதனால இன்னைக்கு வந்து என்னாச்சு, ரெஸ்ட்லெஸ்னஸ், சோரி டென்ஷன், இன்டாலரன்ஸ் ஸ்லோலி பிகம் ஏன்னா பிகாஸ் ஹியூமனோட ஹேபிட்டை பார்த்தீங்கன்னா he is violent and he is volatile and violent. volatile ரொம்ப ஈஸியாக போகும், வந்துடும் violent ஆகிடும். ஹியூமனை தாழ்ந்து போகிற மனுஷன் கிடையாது. மோரோவர் ஹியூமன் வந்து இஸ் அக்ரெசிவ். ஒரு என்ன சரி வந்து தாழ்ந்து போகலாம் கிடையாது, அக்ரெசிவ். ஸோ அதோட வீட் அட் டெஸ்ட்ரக்டிவ் ஈஸ் எல்லாத்தையும் அவங்க அழைச்சிக்கிட்டாங்க மனுஷன். எங்கே பாருங்க ஹியூமன் தான். அவங்க எல்லாருமே அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, ஜப்பான் எல்லாருமே ஹியூமன் தான். பாம்பு வச்சுருக்க எல்லாம் வச்சுருக்க ஹைட்ரஜன் பாம்ஸ், இது எல்லா பாம்பு வச்சுருக்காங்க. யாருமே அகேன்ஸ்ட் ஹியூமன். பட் வேறு சொல்லிட்டு என்னோட இந்த நாடு அந்த நாடெலாம் ஒன்று தான் சொல்லிட்டு. பட் அனிமல்ஸ் having these things. So our resource depletion also exploited. Okay, thus we are making our only one earth mom barren. Hence now we have to put our earthly things at a greatest risk. Whether you are accepting it or not, but it is true. ஸோ வேர்ல்டு முழுக்க எல்லாருக்கும் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். இன்னைக்கு நம்ம மேலே ஆறா இருக்குது, ஜிஎம் குறிச்சி நம்ம கொடுக்கணும் எல்லாம் தான். அந்த கிளாசிக்கல் ஒரு எக்ஸாம்பிள் அவர் ஜேபி. ஸோ எல்லாமே வேர்ல்டு முழுக்க இருக்கிறது. இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் நாட் ஒன் கைண்ட், இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக். நாட் ஓன்லி வேர்ல்டு, என்டையர் யூனிவர்ஸ், எவ்ரி கேலக்ஸி எல்லாத்தையும் இருக்கிறது எலக்ட்ரோமேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட் மேலே நம்ம கண்ணுக்கு என்ன தெரியல, ஆனால் அதுதான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவார் நம்ம வச்சிருக்கு. அதுதான், அது தவிர வேறு எதுவுமே இல்லை. வாட்டர், ஏர், ஃபயர் இதெல்லாம் அதுக்கு அடுத்ததான். அது இல்லைன்னா இது இல்லை. அந்த அஞ்சு எலிமெண்ட்ஸ், 5 பேசிக் எலிமெண்ட்ஸ்லாம் இதை சார்ந்தா இருக்குது, அதை பற்றி இல்லை. ஓகே, ஸோ அந்த வேவ்ஸ் தான் வந்து இதுலேயே நிறையா இருக்குல்ல. அந்த ரேடியோ வேவ்ஸு, நீங்கள் கேட்குறீங்களா ரேடியோ, நம்ம ஃபோன்ஸு, செல்ஃபோன்ஸு, ரேடியோ வேவ்ஸு, மைக்ரோவேவ்ஸ், நீங்கள் ஸ்டவ் வைக்கிறீங்க மைக்ரோவேவ்ஸு, இன்ஃப்ராரெட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க இன்ஃப்ராரெட், அல்ட்ராவயலட்டு, எக்ஸ்ரே, காமா ரேஸ், பாம்பில் வந்து வைக்கிறது, இந்த ரேஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணுறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் என்னதான் இருக்காது, ஏன்னா நமக்கு அது கண்ணுக்கு இட் கேனாட் பி சீன், இட் ஒன்லி இட்ஸ் ஃபீபிள், நம்மளால பார்க்க முடியும், ரொம்ப சாதாரணத்தாங்க. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இருக்க போய் தான் சீக்கு அடியில் கூட கிட்டத்தட்ட அங்கே வந்து 10,000 மீட்டர் கீழே 4 to 5 டிகிரி சீல உயிர்கள்லாம் வாழுது. நம்மளால இந்த கொடைக்கானல் சில்னஸை தாங்க கஷ்டமாக இருக்குது, ஓட்ஸுக்கு போட்டு வந்துட்டோம். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ணுறது கஷ்டம் இல்லை. இட் இஸ் பாசிபிள். நம்ம 70,000 feet together, not Badrinath and together. I was there for 5 days only with Dhoti and Sadar, without any shoes and other things. I was walking on the what is that, snow and everything. I want to hide myself. அப்போ போனீங்கன்னா நம்ம சாப்பிட்றது பெருசாக தெரியாது. you want some shelter. இந்த ட்ரீஸ் இருக்கு பாருங்க, உடஞ்சி போன ட்ரீ, அதுக்குள்ள ஏதாவது கிடைக்கும், அதுக்குள்ள இருக்க முடியும். அந்த மாதிரி தேவரத்தையும் நம்ம இதை பொறுத்துக்காங்க.
ஸோ அதே மாதிரி அந்த சீல் அப்படி இருக்குது. இது வந்து டெசர்ட்டில் பாருங்கள் 40 டிகிரி to 50 டிகிரிஸ் ஒன்றுமே கிடையாதுங்க சாப்பிட்றதுக்கு. சீல் நல்ல உயிரினங்கள் இருக்குது, பலமானது வந்து இருக்குது. இது ஆஸ்ட்ரிச் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஈமுகோல் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் அது ஈமோட ரொம்ப பவர்ஃபுல். ஒரு கொடுத்து மண்டை கட்டா போகும். சச்ச பவர்ஃபுல் அதோட ஜாஸ், வெரி பவர்ஃபுல் ஜாஸ். ஒரு கொடுத்த பேர் மண்டை. Importance of the Indian. So rocks, you know that toads. பாறைகளில் இது வெட்டுறாங்கல்ல, பாறை வெட்டுற பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள டோட்ஸ் வரும். டோட்ஸ் தேரை அந்த பாறைக்குள்ள அதுக்குள்ள ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள இருக்க தண்ணி இல்லாமல் காற்று இல்லாமல் இருக்கும். அதோட ஆயுள் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் 300 வருஷம் டோட்ஸ். இந்த டோட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வாழ்ற காரணமாக வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அந்த வேவ்ஸ் வந்தாலும் நமக்கு போகும். நீங்கள் சொல்றீங்களா வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சி, அவரை பார்த்தாலே நமக்கு வைப்ரேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி இது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ், ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஏவர்ஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த வேவ்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அமாவாசையும் பௌர்ணமிலையும் உங்களுக்கு அந்த அலைகள் வந்து அதிகமாகுது. இதெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. Then this is our science. We have invented our science potentiology. It was invented in India. It was இந்த வீடியோ இல்லை, இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் என்ன நான் அதை அப்படி எடுத்தீங்கன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நிறையா வந்து தான் ஃபாயில் இருந்து அவங்ககிட்ட நம்ம கண்ட்ரியோட இது சொல்லிக்கிட்டு தான் போட்டேன் இன்வென்டட் இந்தியான்னு சொல்லி இங்கே போகிற கண்டிப்பாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் தேர் பொட்டன்ஷியல்ஸ் ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு அது வேணாம், பிகாஸ் தேர் மோஸ்ட்லி கன்சர்ன் வித் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அதாவது ஒரு பொருளோட இயற்கையாக அதுக்கு என்ன இருக்குது சக்தி, அதை வந்து அதிகமாக்குறது. அதே அவங்க சாதாரண இல்லை, அது சக்தி இல்லைன்னா படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே வந்து நாள் ஆக அதோட சக்தியை வந்து இழந்துட்டு தான் வருது. எந்த பொருளுமே ஸ்டடி கிடையாது. இட்ஸ் நாட் பர்மனன்ட். அது இயற்கையோட விதி. எல்லாமே இழந்துட்டு வரும். அதை போய் நம்ம பழையபடிக்கு அதை ரெஸ்டோ ரிவைவல் ரீஜெனரேஷனுங்கிறது கொஞ்சம் இட்ஸ் ஹார்ட் டாஸ்க். அது சயின்ஸ் நிகழ்வு ஒரு கடினமான அதான் நாம் வந்து செஞ்சோம். இதை வந்து எதை நம்ம பேஸ் பண்ணி செஞ்சோம்னு சொன்னால் கங்கா வாட்டர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கங்கா வாட்டர் என் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸ்பாயில் ஆக ஒன்றும் பண்ணலை. தென் ஜம்ஜம் வாட்டர் தெரியும், பிரிட்டிஷ் அரேபியா. தென் திஸ் பெதஸ்தா வாட்டர், தேர் இஸ் எ பாண்ட் இன் பெத்தவகை. இந்த பாண்ட் வாட்டர் மூணு ஒரே மாதிரி தான் இருக்கும். கேரக்டர்ஸ் ஸ்பாயில் ஆகுது. என்ன காரணம்? தண்ணி ஒரே தண்ணி தான் இருக்கும், ஒரே கஷ்டம் வரும். But it's not spoiled because of the electromagnetic waves we stored inside the water. அதான் காரணம். இதே மாதிரி நம்மளும் ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம பாடி இல்லையா, அதுதானே வச்சுருக்கோம் நம்ம இல்லை, அவ்வளோதான். Then history of our potentiation invention. Multi-factor science invention 4 years started as a result with huge number. Yeah, I spent my own single hand. I spent a lot. ஸோ கம்பெனிஸ் ஆஃப் இதுக்குள்ளே இந்த ஸ்பிரிட் சித்தா சயின்ஸ் இருக்குது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மெடிசன் அண்ட் மல்டிசன்ஸ் எல்லாம் காலம் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது அப்ளிகபிலிட்டி வந்து எல்லாத்துக்கும் பார்வை தெரியா ஒரு 2 ஸ்பிரிட் நம்ம வச்சுக்கிட்டோம். நானும் சக்தி கிடையாது இப்போ வரைக்கும். ஸோ அது மாதிரி எல்லாம் பண்ணிடலாம். இதுதான் நீங்கள் இந்த பார்க்கடலில் கடைஞ்சப்போ வந்துக்கிறீங்கள, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சாங்க. மகாவிஷ்ணு அந்த இடத்துல இதாக இருந்தார், வாசிக்கு இருந்தாங்க. எல்லாம் அந்த மாதிரி கிடைச்ச வந்து அங்கிருந்து தான் இது இட் இஸ் வெரி சார். ஓகே, தென் இப்போ அது எப்படி எங்கே வந்து இருக்குது? இட் இஸ் நவ் இந்த ரைட் வே குளோபல் மார்க்கெட்டிங் மார்க்கெட் பை ரைட் வந்து 8ஆம் கிளாஸ் அந்த எலிக்ஸ் 2 பேர் நான் இருக்குது. இப்போ 20 mm நோ அதர் இஸ் வேல்யூ டிஸ்பிளே. வேறு யார்கிட்டையாவது அவங்க ரெக்கார்டோட கொடுத்தாங்கன்னா வி ரோப்ளைஸ் தான். ஓகே, அதுக்கு ஏதாவது ஒரு பில்லு ஒரு இன்வெஸ்டர் கொடுத்தாங்க வி ரோப்ளைஸ் தான். ஓகே, தென் இது எப்படி ஸ்ப்ரே பண்ண உங்களுக்கே தெரியும். ஒரு 0.75 to 1.5 பண்ணாலே போகணும். இதுக்குள்ள வந்து என்னதான் இருக்குது? வெறும் தண்ணி தான் வருது, வெறும் தண்ணி தான் வருது. அடித்தாலே தண்ணி தான் இருக்குது. என்னதான் இந்த தண்ணி அடித்தோடனே இட் பிகம்ஸ் வெரி மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக வருது. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து தேய்ச்சோட உங்களுக்கு ஒரு எனர்ஜி வருதில்லை, அது ஒரு ஹீட் வருதில்லை. அந்த ஹீட் தான் இதுலேயே வரும், இந்த தண்ணியில் வரும். ஒன்னொன்று இந்த பார்ட்டிகல்ஸ் அடிச்சோட ஒன்னொன்று தேய், தட்ஸ் கால்ட் ஆசிலேஷன். டு அண்ட் ஃப்ரோ ஆசிலேஷன் எல்லாமே வந்து அயன்ஸ் இருக்குல்ல,
அயன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ வச்சுருக்காரு, ரொம்ப ரேஷியோ. அது ஒவ்வொரு அயன்ஸும் வந்து எண்ணிக்கை வச்சுருக்கேன். ஒரு ஸ்ப்ரேயில் வந்து இவ்வளோ எம்எல் வரணும், இதுக்குள்ள இத்தனை அயன்ஸ் வரும், இன்னொன்று அயன்ஸ் வரணும். இதை பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, அயன்ஸோட கேரக்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எப்பயுமே சேர்ந்து தான் வந்து இருக்கணும், தனியாக இருக்காது. நம்ம தர்ற இந்த ஸ்பீட் பார்த்தீங்களா, இது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ப்ரெஷரில் கொடுத்தா அது போயிடும், தனியாக போயிடும். இட்டு டிஸ்கஸ் இட்டு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயன்ஸ். இந்த அயன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இது அந்த அழுத்தம் உள்ள வரைக்கும் போகும். தனியாக பாசிட்டிவ் தனியாக போகும், நெகட்டிவ் தனியாக போகும். போகும்போது ஒன்னோட வந்து அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் சேர்ந்து வந்து ரிப்பல் பண்ணும். புரியுதுங்களா? இந்த ஸ்பீடு போன உடனே அவ்வளோதான், முடிச்ச உடனே அகெயின் தே கம் பேக். ஏன்னா எங்கே போச்சா அந்த இடத்துக்கு வரணும். இந்த ரிப்பல்சன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஃபார்வர்டிங் அண்ட் பேக்வர்டிங் மூவ்மெண்ட், இந்த நாலுலேயுமே ஒரு எனர்ஜி வருது. ஓகே, இந்த எனர்ஜி தான் நம்ம எல்லாத்தையும் தாண்டிட்டு உள்ள இங்கே விட்டு இங்கே வருது. இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கம் போகுது. இதுதான் காரணம். ரெண்டாவது ஸ்பீடு வந்து இட் இஸ் 1,86,000 மைல்ஸ் பர் செகண்ட். சம்திங் அன்பிலீவபிள். இட் இஸ் ட்ரூ. அந்த ஸ்பீடில் வச்சாலும் எங்கேயும் தாண்டும். அந்த ஸ்பீடில் வச்சா மட்டும் தான் தாண்டும், இல்லைன்னா தாண்டாது. ஒன்றுமே இல்லை. இதை வச்சு இதை கூட எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு விமானத்தையே நம்ம பவர் ஆக்கலாம். எப்படி ஆக்கலாம்? அதுக்குன்னு ஸ்பீடு கொடுக்கணும். இல்லை, இது ஒரு 4 லட்சம் ஹை ஸ்பீடில் கொடுத்தீங்கன்னா விமானம் பவர் ஆயிடும். ஏன்னா ஃபோர்ஸ் அதிகமாக தான், ஃபோர்ஸு நீங்கள் அது போகக்கூடிய தூரம் தட்ஸ் கால்ட் கைனடிக் எனர்ஜிப்பாங்க. அந்த கைனடிக் எனர்ஜி போது அது படிச்சுன்னா அது போயிடும். அது வந்து ஸ்டாட்டிக் அது விமானம். இல்லைன்னா அது இதோட ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி எனர்ஜி செல்வர்ஸ் கால்டு கொலிஷன் ஆர் இட்ஸ் கால்டு கொலிஷன் ஆர் கொலிஷன். கொலிஷன் வந்து எது அதுவோ அதோட தான் நிற்கும். ஸோ இதோட ஸ்பீடு வந்து வெலாசிட்டி இட்ஸ் 1,86,000 மைல்ஸ் பர் செகண்ட். யாராவது கேட்டால் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணது எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி இப்போ எனக்கு சொல்கிறீங்க, தண்ணி தானே வருது, உங்களுக்கு என்ன தான் பண்ணுன்னு கேட்குறப்ப நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். சயின்டிஸ்ட் கிட்ட யார் வேணாலும் சொல்லுங்கள். அதுக்கு மேலே ஜஸ்ட் ஆஸ்கம் டு கால். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அடுத்த 5 வருஷம் வந்து ரொம்ப உங்களுக்கு அல்ட்ராவாக நான் உங்களுக்கு என்ன தான் ஆக்சிடென்ட் எங்கே போய் பண்ணுறேங்கிற அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேரக்டர் ஆஃப் த generated waves from the spray. பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பாங்க. பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொன்னால் நம்ம சொல்லலாம், இப்போ நீங்கள் வந்து ரேடியேஷன் சொல்கிறீங்க, ரேடியேஷன் நமக்கு வந்து ஆபத்து தானே அப்படிங்க. ஆபத்தெல்லாம் கிடையாது. காஸ்மிக் ஈவெண்ட்ஸ், காஸ்மிக்னா வேரியஸ் வந்து கேலக்சிஸ். அந்த கேலக்சிஸ்லேருந்து ஒன்றோட போகுது, அங்கேருந்து எனர்ஜி வருது, இங்கே வரைக்கும் இங்கே எனர்ஜி அங்கே போகுது. எல்லாம் வேர்ல்டில் காமனாகவே எல்லாமே டெய்லி ஆகிட்டு இருக்குது. வித்தவுட் அவர் கான்செப்ட் அது பாட்டுக்கு டெய்லி ஆகிட்ட ஓடித்தார். அந்த எனர்ஜி தான் எப்பவுமே ரொம்ப கம்மி. 10,000 கோடி கிலோமீட்டர் அந்த போது இங்கே ஒரு எனர்ஜி வச்சுன்னா அது கொஞ்சம் தான் வரணும், ஒன்றும் பண்ணாது. அதை விட நான் வச்சுருக்க எனர்ஜியோட இந்த இதோட அட்வான்ஸ் எஃபெக்ட் வந்து கம்மி. அதனால நான் சொல்கிறது வந்து பேக்ரவுண்ட் ரேடியேஷன் தான். பேக்ரவுண்ட் இந்த கேலக்ஸி இப்போ நீங்கள் சொன்னீங்களா 9 கிரகங்களோட ஒரு பாதிப்பு வருதுங்கிறீங்களா, அதெல்லாம் இந்த ஒரு எனர்ஜி தான். நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுனால எவ்வளோ இந்த உலகத்தில் வந்து இது வரைக்கும் வேர்ல்டில் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ரெக்கார்டட் வந்து எனர்ஜியோட நம்ம இப்போ ரொம்ப 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 கம்மி தான் அது. ஓகே, அப்படி வச்சதுனால பாதிப்பு வராது. இதே ஒரு எக்ஸ்ரேல போனோம்னா என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க, உடனே இங்கே வந்துருங்கிறாங்க. டாக்டர் இது போட்டால் நான் எடுக்கிறாரு ஏப்ரல் போட்டு தான், அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் வாட் அடி ஒன்றும் பண்ணாது. திஸ் எனர்ஜி டஸ் நாட் மேக் எனி இன்டர்னல் மீடியா ரேடியோ ஆக்டிவ் நாட் ஸ்டோர்டு. ரேடியோ ஆக்டிவ் நாட் ஹிரோஷிமா நாங்களும் அன்னைக்கு போட்டாங்க, பாம்பு போட்டோம், இன்னைக்கு வரைக்கும் அங்கே எல்லாம் ரேடியேஷன் இருக்குது, ஒன்றுமே அவங்க விளையுது. அந்த மாதிரி எதுவும் வராது. ஏன்னா ஒரு பாம்பும் ஒரு எனர்ஜியோ நீங்கள் பண்ணும்போது அந்த இடமும் அது ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் ஆகிடும். அது காலமெல்லாம் இருக்கும். ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஆச்சுன்னா 20,000 வருஷம் 80,000 வருஷம் இருக்கும். அதெல்லாம் இங்கே வந்து வராது. ஸ்ப்ரேயோட அதோட ஆக்ஷன் தி ஜெனரேட்டட் வேவ்ஸ் கேன் பாஸ் த்ரூ எனி இன்டர்னல் மீடியா லைக் கிளாஸ், வுட், பாலித்தீன், பேப்பர், மெட்டல். எதையும் பாஸ் பண்ணி போயிடும். ஹியூமன் பாடி, அனிமல் பாடி எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அவங்க ஸ்பீடு தாண்டிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அந்த போகிறதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் பண்ணும். நான் இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் வந்து 7 செகண்ட்ஸ் சொன்னேன். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் 7 செகண்ட். வந்து உங்களுக்கு அதோட ஆக்ஷன் நீங்கள் பார்க்குறது தான். இப்போ நமக்கு என்ன சொன்னார், சண்முகராஜன் தம்பி கையில் வந்து நான் படித்து கொடுத்தாரு, உடனே வந்துச்சு. ஆனால் இப்போ ஆக்சிஜன் பண்ணிக்கிட்டேன் 4 செகண்ட் தான். நானும் தான் அடித்தோடனே எவ்வளோ ஸ்பீடில் போதா அதுக்குள்ள அது எல்லாம் எப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்ரே நான் வந்து எடுக்கிறீங்கல்ல அதே மாதிரி தான் ட்ரமாண்டா ஸ்பீடு. அந்த ஸ்பீடு இருக்கிறனால
பாதிப்பு வராது ஒன்று. ஸோ அதனால அது வந்து எதையுமே வந்து தாண்டிடும். ஸோ தென் இதை வந்து அது எப்படி அந்த மாதிரி போகிறதுனால அதோட அந்த எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளோட ஃபிசிக்கல் கெமிக்கல் கேரக்டர்ஸ்லாம் வந்து மாறி போயிடும். மாறினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன் சும்மா இப்போதைக்கு வேணாம். ஸோ அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் நமக்கு என்ன வேணுமோ இப்போ நம்ம சொல்கிறோம். அவர் சொன்ன மாதிரி தயிர் பால் அடிச்சிங்கன்னா உங்களுக்கான ருசி அதிகமான ஆயிரும் இமீடியட்டாக. ஓகே, அதுக்கு அடுத்தது வரேன். ஸ்ப்ரே மோட் ஆஃப் ஆக்ஷன். ஸ்ப்ரே ஆல்டர் த கெமிக்கல் பாண்ட்ஸ். கொஞ்சம் இது சயின்ஸில் யாரும் கர்நாடகத்தில் ஒருத்தர் வரலாம்னு சொன்னாங்க, சயின்டிஸ்ட் ஒருத்தர் வரல யாரு வெளியே மாட்டர். ஸோ இந்த மோட் ஆஃப் ஆக்ஷன் மட்டும் தயவுசெய்து எல்லாருமே நான் சொல்கிறேன். கொஞ்சம் அசையாக இருந்தால் கூட கொஞ்சம் கண்ணு முடிச்சு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா 4 பேர் இந்த கையில் வந்து எங்கே போனான்னு வைக்கிறாங்க. இந்த வேர்ல்டு முழுக்க என்ன இருக்குது? ஆட்டம் தான். நாட் ஓன்லி வேர்ல்டு, கேலக்ஸி முழுக்க இருக்குது எல்லாமே வந்து ஆட்டம் தான். ஆட்டத்தோட ஒன்றுமே இல்லை. ஆட்டம் 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 ஆட்டம். இந்த ஆட்டமெல்லாம் ஒரு சின்ன ஆட்டம் இருக்கும், அது இன்னொரு ஆட்டத்தோட வந்து பைட் ஆகிருக்கும். இந்த வே ஆஃப் கெமிக்கல் பாண்டிங், அது ஒரு வகையான ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை ரெண்டையுமே அவங்க இணைச்சி வச்சுருக்காங்க. அதான் அது பேரில் வந்து அது ஒரு 5 வகை உண்டு அதில் அந்த பாண்டு. அந்த பாண்டு வந்து இப்போ சப்போஸ் அந்த பாண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அரிசியோட ருசி அரிசியாக தான் இருக்கும். அந்த பாண்டை வந்து இப்போ ஒரு அதாவது அரிசிக்குள்ள இருக்கிற ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கும் ஒரு 0.5 mm தான் இருக்குன்னு வைங்க. 0.05 mm ஏதோ ஒன்று வச்சுங்க. அந்த பாண்டு ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டத்துக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு சொன்னால் அதை நீங்கள் அரிசியை தண்ணிக்குள்ள போட்டு அதை வந்து அரிசியை நாங்கள் சாதாக்கிறப்ப இந்த எனர்ஜி போகல, இந்த ஹீட் எனர்ஜி அந்த பாண்டை கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன். 0.5 இருக்கிறது 4 மீட்டர் இருக்குது. ஒரு 7-8 வந்தோடனே அது என்ன போயிடும்? டேஸ்ட்டு மாறி போயிடும், ருசி மாறி போயிடும், ஒரு அரோமா மாறி போயிடும், செல்ஃப் லைஃப் எல்லாமே போயிடும், மாறி போயிடும். புரியுதுங்களா? ஒரே அரிசி தான். ஓகே, அதே மாதிரி தான் ரைஸ் டு பாயில் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரைஸுக்குன்னு ஒரு டேஸ்ட்டு. இம்மிடியட்டாக பாயில் பண்ணால் உடனே அது ஒரு வேறதுக்கு வந்துடும். இது வந்து 2 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வராது. ரைஸ் டு ரைஸ் மாவு கொஞ்சம் அரிசி வச்சு அப்படின்னு 2 தேர்த்து வாயில் போடணும். டேஸ்ட் உடனே இந்த டேஸ்ட்டு இங்கே வராது, மாறி. அதே ரைஸ் டு பஃப் ரைஸ், தட் இஸ் பஃப் ரைஸ்ங்கிறது சிடா அவள் சார் பொரி. அதில் பாருங்க ஜஸ்ட் என்ன ராகிட்டில் போட்டு நீங்கள் இது பண்ணோன்னா அப்படியே பார்த்தீங்களா நொத்துருது. அதே மாதிரி ரைஸ் டு அவள், இது 4மே வந்து ஃபார்முலா ஒன்று தான். அதே C6H10O5 தான். 4க்கு ஃபார்முலா ஒன்று தான். பட் இம்மிடியட்டாக எல்லாமே அதோட டேஸ்ட்டு, அரோமா, கான்டியூர், டெக்ஸ்டர், செல்ஃப் எல்லாமே வந்து தலைகளாக ஆயிருதுல்ல. அதே தான் நம்மளும் பண்ணுற ஸ்ப்ரே தான். புரியுதுங்களா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்காதுல்ல? இதுதான் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் தந்துடுறேன். அதில் தண்ணி இருக்குது, சாதா தண்ணி சாப்பிட்றோம். அதுக்குன்னு தனியாக ஒரு ருசி இருக்குது. அந்த தண்ணியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு ஸ்டோர் பண்ணோன்னா ஐஸ் ஆகிடுது, என்ன ரெஃப்ரிஜரேட்டர். அதே தான் தண்ணி, அதே தான். எவ்வளோ பார்த்து வச்சுக்கலாம் அதே அளவு இருக்குது. இப்போ அதோட டேஸ்ட் மாறி போகுது, அதோட கான்டூர் எல்லாமே மாறி போகுது. அதே தண்ணியை பழையபடி நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா ஸ்டீம் வருது. ஸ்டீமை பழையபடி கண்டென்ஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஆனால் ஃபார்முலா ரிமைன்ஸ் த சேம். ஃபர்ஸ்ட் டு புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் வச்சு தான் இதை நான் செஞ்சேன். ஓகே, அது மாதிரி பண்ணி பண்ணலாம். இது இன்னும் ரொம்ப ஆழமாக நம்ம ரொம்ப இருக்குது. அதனால என்னைக்கு என்ன அச்சீவர்ஸ்லாம் வரீங்களா அங்கே நான் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சுக்கலாம் அது? ஓகே, அப்ளிகேஷன் எய்ம் டிசீசஸ். இது எந்த கேஸுங்க? சோரியாசிஸ் கேஸ். உங்களுக்கே தெரியும், ஊர் வந்து கோவில்பட்டி தான். ஸோ 1 சரவணா. ஓகே, ஏன்னா 1 மந்தில் பாருங்கள் சோரியாசிஸ் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அது வந்து வைத்தியமே இல்லை. சோரியாசிஸ் அது கடலோட சாபம் தான், அந்த மாதிரி ஆகிடுச்சு. அடுத்தது இது வந்து டயபெட்டிக் உண்டு. நம்ம சொல்லணும்னா சுகர் உண்டு. பாருங்கள், நான் 21 நாள் எப்படி நினச்சேன். இந்த மாதிரி இந்த கேஸுக்கெல்லாம் ஆப்ரேஷனாக வழி.
காலை எடுத்தாங்க, கை எடுத்து ஆகணும். எதுக்கு நம்ம அதை போய் வந்து எடுத்துக்கிட்டு வேணாம், நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த அம்மா ஓரல் ஸ்கொயாமசல் கார்சினோமா, வயசான அம்மா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயாமசல் கார்சினோமா ரொம்ப அது ஒரு டெட்லி. இது ஹோல் விழுந்துடும். இங்கே இருந்தீங்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க, தண்ணி குடிச்சாங்கன்னா இது வழியாக வரும். அந்த மாதிரி ஓரல் ஸ்கொயாமசல் கார்சினோமா மோஸ்ட்லி ஆந்திராவில் பார்க்கலாம், இதில் பார்க்கலாம், கல்கத்தாவில். ஏன்னா அங்கெல்லாம் காமனாக இது அதிகம். இந்த பாக்கு இந்த இது நீலகிரிலாம் அதிகம். அங்கே தான் ரொம்ப காமன் இது. ஆனால் இந்த அங்கேருந்து வரல, நான் ஒன்றும் வேறு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து டாக்டர்களால் வைத்தியம் பண்ணுறது இம்பாசிபிள். ஸ்கொயர் காசு இங்கே வந்தால் என்ன பண்ணுறது? பாடிக்கெலாம் வந்தால் அறுத்தலாம். இங்கே எவ்வளோ தான் நான் வந்து அறுக்குங்க, அது விடாது. வயசான மாத்த கூட அது விடாது. செத்தா கூட சார் அது வரைக்கும் எனக்கு அழகு பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்கின் அலர்ஜி. And on the third day. So this is bad. Okay? Patha you see that how it is. இதெல்லாம் வந்து ஸ்கின் இது தெரிய மாட்டேங்குது சரி. ஓகே, ப்ளீஸ் சார் பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட். ஸோ இதை நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம எங்களோட பாட்ஷா பாய் இது அவர் ஒன்றும் தையல் கூட இல்லை, தையல் இல்லைன்னு ஆறி போச்சு. இது வந்து வேரிகோஸ் இதுக்கெல்லாம் வந்து வைத்தியமே இல்லை, ஆறுதாலும் நம்ம ஸ்ப்ரேல. தென் ஒரு சின்ன பையனுக்கு அல்சர் அண்ட் தேர்ட் இட்ஸ் wound, இட்ஸ் கால்ட் traumatic wound. தென் ஸ்கின் டிசீஸை பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது, கருப்பு கலருக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது, இங்கே எப்படி ஆகிட்டு பாருங்கள். 21st day இதெல்லாம் இம்பாசிபிள். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பார்த்தா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பாசிபிள். அதே தான் இதுதான். இதெல்லாம் அவ்வளோதான். இதெல்லாம் காலி பண்ணி கிடந்த ஆம்பிடேஷன் தான். பட் நம்ம சரியாக ஆகிக்கிறசி இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வைத்தியம் இல்லை. இட் சீம்ஸ் டு பி லைக் கீழே ஆகிடும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி அதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸில் எதுவுமே யாருமே பண்ணலை. நாம் போட்டிருக்க என்ன எனக்கு இமேஜெல்லாம் அப்படி இமேஜை தான் அவங்க எடுத்துக்கணும். இல்லை இந்த தைராய்டிட்டிஸ் என்ன இட்ஸ் காமன் இன் விமன். நீங்கள் என்ன பண்ண போன உடனே அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. வாழ்க்கை முழுக்க வந்து தைராக்சின் டேப்லெட்ஸ் எல்ட்ராக்சின் டேப்லெட்ஸ் சாப்பிட்டே ஆகணும். பாவம். அதே சீக்கிரம் இந்த மூட்டோட ஆழம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஆழம் பாருங்க. அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன், நெஃப்ரைட்டிஸ் அண்ட் சிஸ்டைட்டிஸ், இது ரெண்டுமே கிட்னி வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி போச்சு. யூரினரி பிளாட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆனது. ஏன்னா 1 வீக்கில் பாருங்கள் அது எப்படி. நம்ம கேன்சர் பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் 45th day 1.5 மாதத்தில் பாருங்கள் எப்படி ஆறு பாருங்கள். Then this is also cancer. See, பக்காவாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இது. See, அதே உங்கள் பாரு எப்படி பண்ணுறோம், நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதனால் எனக்கு தெரியுது. இட்ஸ் சம்திங் எக்ஸாக்டிங். ஸோ ஸ்ப்ரே ஆல்சோ என்னென்ன பண்ணுங்க நான் பார்த்துருக்கேன். கேன்சர், பேரலைஸ், இயர் நோஸ் டிசீசஸ், டென்டல் போகும்போது ரொம்ப டாப்பாக இருக்கும். அடித்து உடனே விட்டுற மாதிரி. Then alignment tract, especially abdominal colic pain. Then in the renal disease, heart angina pectoris. That's called heart attack. That's called as angina pectoris. And the heart attack. Heart attack is very tough. அடிச்சு உடனே விட்டுருவாங்க. இங்கேனா அவர் சாக வேண்டியதான். தென் ஹார்ட், தென் லங்கு. ஆஸ்மாக்காரருக்கு நானே பண்ணியிருக்கிறேன். ஆஸ்மாக்கார அவர் ரொம்ப வயசானவர், ஒரு 60 வயசு இருக்குது. பீடி லோக்குன்னு அவர் இருமிட்டாக இருப்பார். தென் ஸ்பிரிட் சாப்பிட்டாரு. நல்லா தைப்பி சாப்பிட்றாரு பீடி. ஆனால் இருமல் இல்லை. இஸ் குவைட் ரைட். தென் ரீப்ரொடக்ட் ஆர்கன் நிறையா பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி இன் விமன் நிறையா பார்த்தாச்சு. சர்வைக்கல் கேன்சர், அந்த கேன்சர், இந்த பியூடிஸ் எவ்வளோ பார்த்துட்டு ரொம்ப டாப் ஆகுது. இப்போ எனி ஆர்கன் பெயின் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, உடனே இமீடியட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன், நல்லா இருக்கும். தென் மசில் நர்வ், ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்கின் டிசார்டர் அண்ட் கீழே ஆயிடுச்சுன்னா இருக்கிறதே ஒரு பெரிய நோய் அது. So to summarize, like this, 96% patients were cured right from pain to cancer to physiological, so psychological disorder. இந்த சயின்ஸ்ல இதுக்கு மேலாம் யார் இவ்வளோலாம் 96% ரெக்கவரி இல்லை. எதுவுமே கிடையாது. சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், இவ்வளோலாம் கிடையாது. அலோபதிக்கும் கிடையாது. 96% கிடைச்சுனா 100 பேர் அட்மிட் ஆகி 96 பேர் என்ன வந்துடுறாங்க இல்லை.
எப்படியும் ஒரு 20 பேர் என்ன இறந்துடுறாங்க. அது காசு வேறு, ஏகப்பட்ட காசு. இது நமக்கு என்ன வர போகுது காசு. So, side effect is, so far we have not recorded any side effect except in some persons who spray more and more because of their for not a fast recovery. More நிறைய ஸ்ப்ரே பண்ணியப்பா கண்ணுன்னா ஒன்றே ஒன்று தாப்பா பண்ணாமல் 4 நாளுக்கு கண்ணு காலையில் சாயந்தரம் கொடுப்பாரு. கண்ணு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுன்னா 4 ஸ்ப்ரே தருது, காலையினாலும் மத்தியானம் சாயந்தரம். உள்ளதான் கொஞ்சம் போத்தாச்சுன்னா கண்ணு சாஃப்டாக இருக்கும். கார்னிகா இட்ஸ் வெரி சாஃப்ட் சைடு. ஸோ அது மாதிரி இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு அலர்ஜி கேஸோ ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன் எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. நான் பண்ண இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படி. ஸோ எனி கான்டாக்ட் இஸ் நோ till date no contact is because this contains what we daily we eat, it contains. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் வச்சுருப்பாங்களா, அதனால வரதுக்கு வாய்ப்பு இல்லை, வராது. பிளேஸ் வந்து இட்ஸ் மோர் சேஃப்டி யாருக்கு இது வரைக்கும் ஏதாவது என்ன ஆயிருக்காருண்ணா? I don't think so, no, because we conduct survey around the country and also I gave these to abroad scientists also. யாருக்கு இப்படி ஆனமா தெரியல, இது வரைக்கும் கிடையாது. எதுக்கு வேணாலும் தரலாம். டைரெக்டாக நீங்கள் நான் ஐயில் ஸ்ப்ரே பண்ணலாம், டைரெக்டாக ஐயில் கண்ணுக்கலாமா உள்ளே ஸ்ப்ரே பண்ணலாம், ஒன்றும் பண்ணாங்க, எதுவும் பண்ணாது. இவங்க பிரெக்னன்ட் பார்ன் பேபிஸ் எல்லாத்துக்கும் தரலாம். சென்னையில் பேசண்ட் ரோல் பேசன்ஸ் குமட்டோஸ் கொடுத்தெல்லாம் நிறைய பேசணும் நாங்கள் சரியாக கேட்குறோம். அண்ட் ஆல்சோ அனிமல்ஸ், ஈவன் டாய் ப்ரீட் ஒன்று இருக்குது, டாய் ப்ரீடு. அந்த டாக் பேர் சி உவா அது பேர் சி உவா. அது இவங்களோட சைனீஸோட பேர். அந்த டாக் பேர் சி உவா. அடல்ட்டு அது எவ்வளோ தெரியுமா இருக்குங்க? 1/2 kg தான். அது 1/2 kg தான் அதோட அடல்ட்டு 1/2 kg அது. அந்த டாக்லாம் நாங்கள் இது பண்ணி பார்த்தோம், அது கூட வரல. அதே மாதிரி இனிமேல் வருமா? வராது. இனிமேல் இது ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டோ ஒரு ரியாக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது டெய்லி இதுக்குள்ளே வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்றது தான் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, வராது. ஸோ மேக்கிங் மோர் ஸ்ப்ரே வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணுறது இது நல்லா இன்னும் அந்த எஃபெக்டிவாக இருக்கணும்னு விருப்பப்பட்டால் யூ ஆஸ்க் த பேஷண்ட் டு கெட் அவே ஃப்ரம் நான் வெஜிடேரியன், சிகரெட், ஆல்கஹால், காஃபி, டீ, இல் கேரக்டர்ஸ். ஓகே, டெவலப்மெண்ட் டு ஆஸ்க் டு டெவலப் மோர் ஹியூமன் ஆட்டிடியூட். அங்கே நல்லாவே பண்ணுது, இது வேலை பண்ணுது. ஆன்மீகத்தில் நல்லாவே பண்ணுது. எனக்கும் அவருக்கும் ஜீக்கு நோய் வந்து அவருக்கு ஃபாஸ்ட்டாக ஆகிடலாம், உங்களுக்கு எனக்கு ஆகாது. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் காஃபி டீ சாப்பிடல, எங்கெங்கெல்லாம் பீடி சிகரெட் கருவிலாம் அவங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ் சொல்கிறது when a patient is affected with cancer, they are asking them to take more non-vegetarian, because non-vegetarian, all non-vegetarian contains only non-specific proteins. இந்த நான்-ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு இந்த நான் வெஜிடேரியன் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதை என்ன விட்டிங்கன்னா they will be fastly recovered. தென் ரெகுலர் அண்ட் டைம்லி யூஸ் பண்ணுங்கள். அதிகமாகலாம் பண்ணாதீங்க. ஒரு பாடி ஹியூமன் பாடிக்கு 2 ஸ்ப்ரேவே போதும். எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா 1 மட்டும் கொடுங்க. 3 ஸ்ப்ரே 1 to 3 மட்டும் கொடுங்க, அதுவே போதும். தென் முதல்ல ஸ்ப்ரே வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணிங்க. அது வந்து ஆண்டவனோடது, அது பொருள், உங்கள் பொருள், ஏன் பொருள் இல்லை. இட்ஸ் ஃப்ரம் த காட். ஹேவ் ஃபுல் ஃபெய்த் ஆன் த ஸ்ப்ரே. ஆஃப்டர் பாத்திங் ஸ்ப்ரே ஹேஸ் பெட்டர் எஃபெக்ட். ஓகே, தென் இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம வந்து எங்கெங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி இது அப்ளிகபிள் சொல்கிற ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல், பெட்ரோகெமிக்கல், எடிபிள் ஆயில், டெக்ஸ்டைல், சிமெண்ட், ரப்பர், எலக்ட்ரிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டொபாக்கோ, ஆல்கஹால், அலைட் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர், அக்ரோகெமிக்கல். இதில் நான் இத்தனை உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு காட்டுறது கஷ்டம். எய்தர் 1 or 2 ஐ வில் ஷோ வாட் இஸ் இந்த ரிசல்ட்டுங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட் இதில் சொல்லலாம், செமெண்ட்டில் வந்து 30% கம்பரசிவ் கான்ஜஸ்டன்ட். இது வந்து இவங்களுக்கு தெரியும் அந்த இன்ஜினியர்களுக்கு தெரியும். 30% ஒரு சிமெண்ட்டோட கம்பரசிவ் கான்ஜஸ்டன்ட் இருந்துச்சுன்னா 37% ஆஃப் த அக்ரிகேட், சிமெண்ட், வாட்டர் எல்லாமே நமக்கு குறையும். இட் இஸ் எ ரிசோர்ஸ் சேவிங், எக்கானமி, ஈஸி டு யூஸ் எல்லாமே இருக்கும். இது ரொம்ப ரேர் இது. ஓகே, தென் அப்ளிகேஷன் டீசல் பெட்ரோலில் 20 to 58% மைலேஜ் இன்க்ரீஸ்டு. ஓல்டு வண்டினா கிட்டத்தட்ட உங்களுக்கு 58 வரைக்கும் வருது. இப்போ இருக்கிற இது இருக்குது பாருங்கள், பாரத் 16, அதெல்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தான் குறையும். டாக்ஸிக் இருக்குது பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அன்பேண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ், நாக்ஸ், இதெல்லாம் எவ்வளோ கிட்டத்தட்ட 90. ஆக்சுவலாக வந்து 100 வரைக்கும் எனக்கு வந்து வந்துச்சு. 100ன்னு போட்டால் அது ஒரு மாதிரி ஆடாருன்னு சொல்லிட்டு தான் நான் தான் ரெஸ்ட்ரிக்ட் மைசூல் டு 90. தென் என்ஜின் பிகம் ஸ்மூத், அப்போதைக்கப்பே இருக்கும்.
அப்போவே வந்து ஸ்மூத்னஸ் நீங்கள் பார்க்கலாம். தென் அப்ளிகேஷன் இன் ரப்பர் கிட்டத்தட்ட 43% வந்து தட்ஸ் கால்டு டென்சில் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக இருப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 48% ஆஃப் த ரா மெட்டீரியல் ரிக்வயர்மெண்ட் கேன் பி ரெடியூஸ்ட். ஸோ 48% ஆஃப் த ரப்பர் ரிசோர்ஸ் ஆர் பீயிங் சேவ்டு. ஸோ 48% ஆஃப் த எக்கானமி. புரியுதுங்களா? இது மாதிரி லைஃப் ஸ்பேன் ஆல்சோ அதிகமாக தான் இல்லை. இது எல்லாமே நாங்களாக பண்ணலை, கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட் தான் இதை வந்து பண்ணாங்க. கன்சர்ன் காலேஜ் அந்தந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுத்தா நாங்கள் இதை பண்ணணும். அது இருக்க இதை பற்றி சம்மந்தப்பட்டதான் நிறையா இருக்கேன். தென் ஏன்னா அந்த எல்பிஜி அது உங்களுக்கே தெரியுமில்ல, அது அந்த எல்பிஜி அடிச்சோம்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி ஸ்ப்ரே பார்க்காதவங்க யாராவது வந்திருக்காங்களா இது வரைக்கும்? இதை பார்க்காதவங்க அந்த ஸ்ப்ரே அடித்தோம்னா எல்பிஜி. ஸோ அப்ளிகேஷன் அதுக்கு அடுத்து வந்து ஆல்கஹால். இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரே பண்ணதே வந்து முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு காரணமே ஆயில்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஏன்னா அருப்புக்கோட்டை எங்கள் இது என்ன விருதுநகர் சிவகாசி இங்கே இதில் தான் ஆயிலே வந்து எல்லாம் தயார் பண்ணுறாங்க. 40-50% தான் ஆயில் இருக்குது, மற்றெல்லாம் என்னென்னமோ இருக்கிறது உள்ள. ஹார்ட் அட்டாக் வருது நிறைய. அருப்புக்கோட்டையில் இருக்கிற அந்த வேலை செய்கிறாங்க பாருங்கள், தறி வேலை, அவங்களுக்கு சாவு அதிகம் அவங்ககிட்ட, மார்டலிட்டி எக்கச்சங்க. பிகாஸ் ஆஃப் ரீசன் கேட்ட அவங்க தறி போடும்போது ஏதாவது ஒன்று கையில் வச்சுருப்பாங்க, முறுக்கு சேவு 2 சாப்பிட்டுட்டு வேகமாக சாகிறது. அது பிகாஸ் ஆஃப் த ஆயில். இட் இஸ் டோட்டலி அண்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த இதில் வந்து ஆல்கஹால் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, இந்த இருப்பாருங்க அஸ்லாயில், இதுதான் வந்து குவாலிட்டி ஆஃப் த ஆல்கஹால் இதை கொடுக்கும். பீரோ, விஸ்கி, ரம்மு, ரொம்ப காஸ்ட்லியானது பாருங்கள், ஸ்காட்ச் விஸ்கி 1500 அந்த மாதிரி. எவ்வளோ நாள் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து தரையில் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள இந்த அஸ்லாய்டு வந்து உங்களுக்கு அதோட குவாலிட்டியை அதிகமாக்கும். அதே அஸ்லாய்டு தான் உங்களுக்கு டிசீஸையும் காஸ் பண்ணும், கேன்சரையும். ஓகே, இந்த அஸ்லாய்டு இஸ் 15 டைம்ஸ் மோர் டாக்ஸிக் தேன் ஆல்கஹால். ஆல்கஹால் டாக்ஸிக் கிடையாது, ஆல்கஹால் நிறைய காம்பவுண்ட், அதுக்குள்ளே இருக்க அஸ்லாய்டு தான் இது. இதை நம்ம ஸ்ப்ரே அடித்தோடனே பாட்டிலுக்கு வெளியில் நான் சொல்கிறது, நான் பாட்டிலுக்கு உள்ளே இல்லை, ஒரு ஆல்கஹால் இருக்குன்னு சொன்னால் பாட்டிலுக்கு ஏன்னா இப்படி தான் பாட்டில்னா இங்கே 2 ஸ்ப்ரே 4 ஸ்ப்ரே கொடுத்தாலும் போதும். அடித்தோடனே இந்த ஆக்சிடேஷன் ஆகிடும். ஆக்சிடேஷன் ஆச்சுன்னு சொன்னால், ஆக்சிடேஷன் ஆகி போச்சுன்னா டோட்டலி பிகம் டாக்ஸிக் லெஸ். நோ டாக்ஸிஸ் பீயிங் ரெண்டட் இன்ஆக்டிவ். ஸோ ஹென்ஸ் ஆல் கேஸ் மோட் ஹார்ம்லெஸ். ஸ்ப்ரே பண்ண ஆஸ்திரேலியா வந்து ஆக்சிடேஷன் இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் உங்களுக்கு பண்ணிருக்கிறேன். ஹார்ட் அட்டாக் ஏன் வருது ஆல்கஹாலில், அதெல்லாம் அது இருக்குது. சும்மா உங்களுக்கு இட்ஸ் ஒன்லி சாம்பிள். தென் அப்ளிகேஷன்ஸ் இன் ரொபாட்டோ. பாக்கெட் இருக்கு பாருங்கள், சிகரெட் பாக்கெட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணோம். 2 ஸ்ப்ரே பண்ணும், எந்த பாக்கெட்னாலும் சரி. அது என்ன irrespective of the brand, cigarette, BD, then cigarilles, then இது போடுறாங்களா, நம்ம பேர் சரியாக வந்து தெரியல, அது பான் பராக். இதுக்கு எல்லாத்தையும் வந்து வெளியில் ஸ்ப்ரே பண்ணால போதும். பண்ணிங்கன்னா ஆல்கஹாலில் உங்களுக்கு இருக்கு. இதில் டொபாக்கோவில் இருக்கிற the foremost poison is nicotine. As I told him, INE. This INல எண்டா இருக்கு பாருங்க, கொக்கைன், கஃபீன். நீங்கள் டீ குடிக்கலாம் இருக்கு பாருங்க, கஃபீன், கொக்கைன், ஹெராயின், இது அஸ்லாமைன், இது எல்லாமே வந்து ஆல்கலாய்ட். ஆசையாக இருக்கும், சாப்பிட்டோன்னே பாடிக்கு ஒரு இது கிடைக்கும், தெம்பு கிடைக்கும். அப்புறம் அது இருந்தால் தான் வரும் தெம்பு. அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிரும். ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா 2.9 தான் இருக்குது. ஸ்ப்ரே பண்ணோன்னு பிகம் 0. ஆச்சுங்களா? 2 ஸ்ப்ரே. ஸோ பீடி சிகரெட் சாப்பிட்றவங்க எல்லாம் தாராளம் ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் வேலிடேஷன் வச்சுருக்கோம் நாங்கள், நிறையா இருக்குது. அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு சொன்னால் இவ்வளோ வந்துடும். ஓகே, 10 ஸ்ப்ரே சீக்கிரம் 10 ஸ்ப்ரேல பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் நிக்கோட்டின், இது ஒரு டைப் ஆஃப் நிக்கோட்டின். ஏன்னா நீங்கள் எந்த பாக்கெட் இருந்தாலும் ஜஸ்ட் ஹேவ் ஒன்லி 2 ஸ்ப்ரேஸ். இந்த 4 ஸ்ப்ரே அந்த 4 ஸ்ப்ரே. ஓகே, அதுலேயே போதும். டெஃபினட்டாக கேன்சர் வரவே வராது, எஸ்பெஷலி தட் ஓரல் கேன்சர் வரவே வராது. ஐ எம் வெரி ஷூர் அபவுட் இட். தென் டொபாக்கோ ட்ரையல். இந்த ட்ரையல் பார்த்தீங்கன்னா இது யாராவது பண்ணி இது வரைக்கும் நான் காட்டினது கிடையாது. இந்த ட்ரையலை பார்க்கணும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். பார்க்குறீங்களா? ஒன் ஆஃப் த சயின்டிஃபிக் வந்து
லைவாக நாங்கள் இது பண்ணது இட் டுக் லாட் ஆஃப் அமௌண்ட். இதை பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கி நிறைய ஆச்சு. இதில் பார்க்குறேன்னா அப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் அதை. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம் ஆல்சோ. இது வரைக்கும் காட்டினது கிடையாது. லைவ் வீடியோ இது, லைவாக பண்ணது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நோய்க்கு தான் நீங்கள் இது வரைக்கும் பண்ணுங்க. இனிமேல் ட்ரை டு டூ தட் ஸ்ப்ரேயிங் அண்ட் சிகரெட், ஆல்கஹால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். மக்கள் நிறைய பேர் சாகுறாங்க. டி அடிக்ஷன் இட் இஸ் டோட்டலி அன்சக்ஸஸ்ஃபுல் ஒன். டி அடிக்ஷனாக யாருமே டி அடிக்ஷன் பண்ணுறாங்க ஒரு 3 மாதம் ஆகாம பழையபடிக்கு அவன் ஆரம்பிச்சிடுறான். பிகாஸ் மைண்ட் ஹேஸ் பின் சென்டர்ட் ஆன் தட். ஓகே, அது ஒரு 5-6 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் பாருங்க. அதை அவர் தான் எங்களோட ஹீரோ. அவர் தான் இது என்ன ஸ்மோக் பண்ணுறவர். ரெண்டு வகையான கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணாத பீடி, இன்னொன்று வந்து ஸ்ப்ரே பண்ண பீடி. பீடி ஏன் நாங்கள் வந்து எடுத்தோம்னா, எதுக்கு நாங்கள் ஸ்ப்ரே பீடி தான் மோர் ஹார்ம்ஃபுல் தேன் த சிகாரில்ஸ் அண்ட் சிகரெட். பீடி இட்ஸ் மோர் ஹார்ம்ஃபுல். அது தயவு பண்ணி இனிமேல் நீங்கள் இந்த ஆல்கஹாலுக்கும் இந்த ஸ்மோக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்கள் எதாவது இந்த உலகத்தை பண்ணுச்சு அதை முதல்ல பண்ணுங்கள். உலகம் முழுக்க எந்த கண்ட்ரி போனாலும் இதுலேருந்து மனுஷன் இதைத்தான் சாப்பிட்றான். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் ஆம்பளை சாப்பிட்டது போய் இப்போ எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வீட்டில் வரைக்க நாய்க்கெல்லாம் கூட தந்துடும் போல. ஸோ தயவுசெய்து இதை கொஞ்சம் சாப்பிடட்டும். வி கேனாட் கண்ட்ரோல் தம், தே கேனாட் பி டைம்டு, பட் வேற வி கேன் சேஃப்கார்ட் தம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்ப்ரே, இந்த பக்கம் 2 ஸ்ப்ரே, ஒரு ஆஃப் வாங்கினீங்கன்னா 2 ஸ்ப்ரே கொடுங்க. 4 ஸ்ப்ரேல இட் வில் பி ஆல் ரைட். ஒரு வாங்கினீங்கன்னா ஃபுல் வாங்கினா ஒரு 6 ஸ்ப்ரே கொடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா லார்ஜ் வாங்கினா ஒரு 8 ஸ்ப்ரே கொடுங்க. Test 1. We render the service of a smoker for this test. The normal BD is smoked first. The inhaled smoke is blown into a glass jar. The jar is then closed tightly. Next, the geno-treated BD is smoked in a similar fashion. The inhaled smoke is blown into another glass jar and kept tightly closed. The changes that occur in the 2 jars can be observed in a few minutes. Let's see the changes that occur in the jar containing the smoke from the ordinary BD first. The jar appears polluted due to the presence of large amounts of toxic materials. Now, let's check the second jar containing smoke from the geno-treated BD. Since the amount of toxic content is less, the jar appears clear and pollution-free. The difference between the 2 jars is thus clearly observed. Test 2. In this test, we observe the changes that occur in the water filled in the jars. First, the inhaled smoke from the ordinary BD is blown into a jar half filled with water. Next, the geno-treated BD is smoked and the inhaled smoke is blown into the second jar containing water in a similar way and closed tightly. The changes that occur in the 2 jars can be observed in a few minutes. First, let us observe the changes that have occurred in the water filled in the jar containing the smoke from the ordinary BD. The jar appears polluted because of the large toxic content. At the same time, let's check the jar filled with the smoke from the geno-treated BD. The water in this jar appears clear and unpolluted since the toxic content is very less. The differences in water filled in the 2 jars can thus be observed. Test 3. We use honeybees and flowers as objects for this test. The bees and flowers are kept in the 2 test jars. First, let's see the changes that occur in the jar after it is filled with the smoke from the ordinary BD. The high level of toxic contents in the smoke has the following effects on the bees. They are seen fighting for breath, and some of them even lose their consciousness. At the same time, let's observe the changes that occur in the second jar after it is filled with smoke from the geno-treated BD. Since the level of toxic contents is less, the bees in this jar can be observed to be unaffected and active. Now, let's observe the changes more closely by taking the bees and flowers out of the 2 jars. You can see the difference in the changes yourself.
Test 4. By this test, we can observe the effects of the smoke on birds. The 2 cages contain healthy birds. The smoke from the normal BD is blown on the bird in the first cage. Now, the bird is seen as having difficulty in breathing. This smoke affects the normal state of the bird and it appears weak. Now, the smoke from the geno-treated BD is blown on the birds in the second cage. Now, we can observe the changes that occur in this case. We can observe that the birds do not have any difficulty in breathing or inhaling the smoke, and the body condition of the birds are unaffected and their behavior remains normal. This is another great speciality of Geno. Test 5. By this test, we can observe the changes that occur next. The smoke from Geno-treated BD is pumped into the second lung. The changes that occur in the 2 lungs can be observed after some time. First, let's see the changes in the lung that had been exposed to the smoke from the normal BD. The lung is seen to have lost its moisture content and appears discolored. Now, let's observe the lung exposed to smoke from Geno-treated BD. The lung appears to be unaffected and its features remain unchanged. Test 6. This is the most important of all our tests. Occur in the throat of the smoker. See, இதை விட ஒரு 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 பெரிய This ஓகே அதை பார்த்துலாம். ஓகே. test is carried out on fishes. The fishes are kept in 2 separate jars. The smoke from the normal BD is blown into the first jar containing fish. Now, we observe the changes in the activities of the fish. The speed of the fish appears to have reduced and seems tired. It appears to have great difficulty in breathing. Now, we blow the smoke from the Geno-treated BD into the second jar containing fish. The activities of this fish are observed to be unaffected and the speed of the fish remains unchanged. We can see the resulting difference between the fishes in the 2 jars. ஸோ இதே உங்களுக்கு போதுமா இப்படி? வெரி சிம்பிள் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுங்க. வேர்ல்டில் வந்து லீடிங் காஸ் ஆஃப் டெத் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால், செகண்ட் கம்ஸ் த பீடி. ஆல்கஹால ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறான், பீடியில் சாப்பிட்றோம். ஸோ ஏதாவது இந்த கம்யூனிட்டிக்கு உதவி செய்யணும், இதை முதல்ல பண்ணுங்க. பிகாஸ் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. பீடி கொடுக்குறேன்னு சனி போகிறோன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் தே கேன் ரெஸ்கியூடு. நாங்கள் இதுக்காண்டி வந்து நான் என்ன பண்ணேன், போய் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், வேறு வழி இல்லாமல் செஞ்சேன். டாஸ்மாக் கடையில் போய் அவங்களோட போய் நான் உட்காந்துக்கிறது. முதல்ல நாங்கள் என்ன செஞ்சோம், நான் தான் அவங்களோட என்ன ஸ்ப்ரே பண்ணுறது. அந்த இதில் ஃபஸ்ட்டில் பண்ண ட்ரையல் சொல்கிறேன். அவன் பாட்டில் வாங்குறான், அவங்க அப்படி ஊற்றுனோன்னா ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடுவான். சார் ரொம்ப நல்லா இருக்கு சார்மா. ரெண்டாவது ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பேன். ரெண்டாவது அந்த இது அடிக்கிற வாட்ஸ் தட் கால்டு. ரெண்டாவது டம்ளராக அது என்னமோன்னு சொல்கிறீங்களா சாப்பிட்றான். தேர்ட் டைம் என்ன பண்ணுறான், நம்மளை பற்றி கவலைப்படுறதில்ல, அதுக்கு பூசு போட்டு. ஸோ அப்புறம் தான் இந்த பாட்டிலுக்கு வெளியில் பண்ணச்சு. இதுக்கு ஒரு 2-3 வருஷம் எனக்கு வந்து ஆச்சு. 2-3 இடம் அடிச்சதுக்கப்புறம் அவங்க ஸ்ப்ரே பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறான், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறான். ஸோ பாட்டில் வாங்கும்போது அடிச்சிருப்பேன். ஆஃப்னா 4 ஸ்ப்ரே, கோட்டனா 2 ஸ்ப்ரே, லார்ஜ் ஃபுல்லுனா 6 ஸ்ப்ரே, எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா 8 ஸ்ப்ரே அடிச்சு நீ பாட்டுக்கு சாப்பிட்டேன். இப்போ அந்த இதோட எஃபெக்ட் இட் இஸ் பர்மனெண்ட்லி ரீடைன்டு. ஓகே, இன்னைக்கு வாங்கி அடிச்சு வச்சிங்கன்னா அது 3 வருஷம் ஆனாலும் அது எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, அதோட தாண்டி தான் எக்ஸ்பயர். ஓகே, ஸோ தயவு செஞ்சு இந்த 2க்கு நான் ஒரு இன்னொன்று வெளியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, தயவு பண்ணி இதை. ஏன்னா மக்கள் சாகுறாங்க. தட் இஸ் ட்ரூ. இப்போ நாங்களும் இன்னொரு ஒரு கம்பெனி இருக்குது, டேப்லெட்ஸ் வந்து இந்தியான்னு சொல்லி ஒரு கம்பெனி. அவங்க என்கிட்ட வந்திருந்தாங்க அப்பயே தம்பி வரும்போது. ஆல்கஹாலுக்கும் இதுக்கு மட்டும் ஸ்மோக்கு மட்டும் எடுத்து பண்ணுறேன் நாங்கள் அவங்க. ஏன்னா அதுக்கு வந்து வயபிலிட்டி அதிகம்,
நமக்கு ஸ்கோப் அதிகம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸில் அதுக்கு ஸ்கோப் அதிகம். யாருக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது, ஒரு கேன்சர், அவரையும் பாருங்கள், நான் வேணான்னு சொல்ல. அவங்க வீட்லேயே யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வந்து இருப்பார், அடுத்து இருப்பார். அந்த மாதிரி ஒரு இடம் இதை பண்ணி காட்டுங்க அவங்களுக்கு. அதாவது ஆள்கள் அடிச்சோன்னா அதோட ருசி நீங்கள் அப்பயே பார்த்துடலாம். அப்போதைக்கு அப்பயே ஸ்ப்ரே நீங்கள் பண்ணிவிட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படின்னு அவங்க சாப்பிட்டு பார்த்து தெரியும். அவங்களே சொன்னால் ஐயா பெரிய வித்தியாசம் இருக்குமா, அந்த இதெல்லாம் இருக்காது, அது இரிட்டேஷன் வராது. அதெல்லாம் விட முக்கியமானது அடுத்த நாளைக்கு அவன் வரக்கூடிய அந்த ஹேங் ஓவர் வராது. ஹேங் ஓவர் வரவே வராது. ஐம் ஷூர். தலை வலிக்குது, காலை வலிக்குது, ஒரு மாதிரி இருக்கு, போய் நான் படுக்கிறேன். இன்ஃபேக்ட் நேற்று ராத்திரி நம்ம அடித்தோமா, தண்ணி அடித்தோமான்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்படி ஒரு இதை நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி என்ன சும்மா ஃபேமிலியை நான் ஏமாற்றி நினச்சிங்கன்னா அடிச்சு அவங்கள சாப்பிடட்டும், வாடகை வராது, போயிடும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஸ்மோக் வராது. கையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின், இங்கே நான் இதில் இருக்கிற ஸ்ட்ரெயின்லாம் போயிடும், ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடும். சேஃப். ஆனால் ரெண்டுலேயுமே அந்த ருசி இருக்கும், அந்த அடிக்ஷன் இருக்கும், அந்த பூஸ் இருக்கும். இதை தயவு செஞ்சு இதை பண்ணுங்க தம்பி, ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் பண்ணுறோம். இது எப்படி வசதி? ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா ரெடியாக ஆளுங்க நான் இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. இது யாரும் இது வரைக்கும் இது யாரும் இது கை வைக்காத ஒரு இண்டஸ்ட்ரி. இது ஆல்கால் சும்மா கை வைக்காத நான் இண்டஸ்ட்ரி. ஐடிசிலேருந்து என்னை ஒரு இடம் வந்து நான் வர சொன்னாங்க, அவங்களை செஞ்சு காட்டிருக்கேன். எனி டைம் ஐ மே பி கால்டு பை த ஐடிசி, இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன். எனி டைம் ஐ மே பி கால்டு. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் இதை கொஞ்சம் பண்ணுங்க. இந்த உலகத்துக்கு எதாவது செய்ய நினச்சி இதை மூலம் நிறையா சாகுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து இது கொக்கோ இருக்கு பாருங்கள். கொக்கோங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது வாட் இஸ் கொக்கோ தெரியாது. ஆனால் டெய்லி நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க, அதை தான் சாப்பிட்றீங்க. கொக்கோ நீங்கள் குடிக்கிற காஃபி பவுடர்லேருந்து சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, ஃபேஷியல்ஸு, நீங்கள் பண்ணக்கூடியது, காஸ்மெட்டிக்ஸு, அதே மாதிரி இந்த ஃபேண்டா, கொக்கோ கோலா, இதில் எல்லாம் கொக்கோ இல்லாத பொருள் இல்லை. எல்லாத்துலேயும் உண்டு. கொக்கோ இல்லாமல் இல்லை. ஆப்பிரிக்கா இஸ் த மேஜர் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. அதை அமெரிக்கன்ஸ் தான் வாங்குறாங்க, அவங்க தான் இன்டர்நேஷ்னலாக இது பண்ணுறாங்க. இதை கொக்கோ இல்லாத பொருளே கிடையாது. எல்லாத்துலேயும் உண்டு. நீங்கள் எதை வாங்கினா அது இருக்கும். பெவரேஜஸ், ஃபுட்டு எல்லாத்தையும் இருக்குது கொக்கோ. இந்த கொக்கோவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஏன் சொல்லணும்னு சொன்னால், இது ஒன்று சார் நீங்கள் இது காமனாக இல்லையா அப்படின்னா, நிறையா உண்டு. உங்களை அறியாமல் நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொக்கோ உண்டு அதுக்குள்ளே. இந்த கொக்கோட ஸ்பெஷல் என்ன கேட்டேன்னா, ஹெவி மெட்டல்ஸ். இது இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து பாடிக்கு பயங்கர ஆபத்து. இது எந்த இடத்த வேணாலும் போய் இது வந்து பாதிக்கும், டாப் டு பாட்டம் வரைக்கும். ஹெவி மெட்டல்ஸ் பாருங்களேன், ஆர்சனிக் 0.024, 3 ஸ்ப்ரே கொடுத்தேன்னு பாருங்கள், 0.09 வந்துருச்சு. ஏன் இது என்ன? இந்த ஹெவி மெட்டல்ஸில் என்ன இருக்குதுனால? ஹெவி மெட்டல்ஸ் பாருங்கள், ஆர்கானிக், பிஸ்மத்து, மேங்கனீஸ், மாலிப்டினம், லெட், நிக்கல், எல்லாமே ஹைலி டாக்ஸின். ஓகே, நீங்கள் பாருங்கள், அது கீழே வருது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ இருந்து இது என்ன இருக்குது? பிலோ டிடெக்டட் லெவல். இல்லவே வந்து என்ன இல்லாமல் போயிடுச்சு. தட் அனிமல் ஹஸ் பின் டிரான்ஸ்மிட்டட் அண்ட் பிகம் நில். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ரேதர் தேன் த அடல்ட், நம்மளோட ஸ்மால் குழந்தைங்க தான் சாக்லேட் நிறையா சாப்பிட்றாங்க. அவங்களோட இன்டெஸ்டைன் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு பொண்ணு ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணும் இந்த இதுகளை மட்டும். இது எனக்கு ஹெவி மெட்டல். நம்மளோட அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடு. சாக்லேட் இவ்வளோ கொடுத்தா தான் பிள்ளை சாப்பிடுது, ஐஸ்கிரீம் சாப்பிடாங்களும் இல்லை. ஸோ அப்சர்வேஷன் என்ன கேட்டிங்கன்னா, டாக்ஸிசிட்டி அவங்களுக்கு தான் ஒரு சின்ன ஃப்ளெக்ஸ் போட்டுறாங்க. கை வர மாட்டேன், காலம் அது இதுன்னு சொல்லி மூளையே வேலை செய்யாது. இதில் இந்த கண்டென்ட் இருக்குது, கொக்கோ கண்டென்ட்டு. அதுவும் இந்த பாருங்கள், லெட்டு, பிபி, கிளம்பஸ், டைரக்ட்லி ரிலேட்டிவ் த பிரெயின். இது சாப்பிட்டீங்கன்னா சில நேரம் தலை இப்படியே வச்சு நம்பிக்கிட்டே வந்துருக்கணும் நீங்கள். அது தலைவலியும் கிடையாது, தலை பாரம் கிடையாது, அது ஒரு மாதிரி இருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி எது வாங்கினா நான் இதை சொல்லணும். நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்குறீங்களா, ஃபேண்டா வாங்க, கொக்கோலா ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமேல சாப்பிடுங்க. எல்லாருக்கும் யூ ஆஸ்க் தம், யூ அட்வைஸ் த அதர்ஸ் ஆல்சோ. பிகாஸ் இதோட இம்பாக்ட் என்ன அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸ்ப்ரே. ஸோ இது மாதிரி இந்த ஸ்ப்ரேயோட யூஸ் நான் உங்களுக்கு அடுத்ததில் வந்து உங்களுக்கு இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது காட்டுறேன். இந்த இது இல்லாமல் எது இந்த ஸ்மோக்கு, ஆல்கால் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கொண்டு கேட்டால் நிறையா வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நாங்கள் பண்ணாத ட்ரையல் இல்லை. உப்பு இருக்குது பாருங்கள், உப்பு, ஜீனி, கீரை இருக்குது பாருங்கள், அகத்திக்கீரை, நான் வந்து அரைக்கீரை, ஸ்பைசஸ், எல்லா ஸ்பைஸும் பண்ணிக்கிறேன், 9 ஸ்பைஸும் பண்ணிக்கிறேன். தென் டால்ஸ், தோரம் பருப்பு, உளுந்தம்பருப்பு, எல்லா பருப்பும் பண்ணாச்சு. தென் சீரியல்ஸ், ரைஸு, கோதுமை, பார் எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறோம்.
அலோபதி ட்ரக் சித்தா ட்ரக்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லாமே பண்ணி அதை வந்து அடுத்தடுத்து தரேன் நான். ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து உபயோகப்படுது. அலோபதிக் ட்ரக்லேயும் எடிபிள் சால்ட்டு, காஃபி, டீ. ஒரு காஃபி பவுடர் வாங்கினீங்கன்னா 2 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமேல் பண்ணுங்க. அந்த கஃபீனே உங்களுக்கு போயிடும், சுத்தமாக வந்து இருக்காது. டீகஃபினைசேஷன், தட்ஸ் கால்ட் டீகஃபினைசேஷன். இந்த ட்ரையலெல்லாம் எங்கே பண்ணீங்கன்னா இந்தியாவில் அஸ்ஸாமில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, இன்ஸ்டியூட் ஃபார் காஃபி அண்ட் டீன்னு சொல்லி. இந்த இடத்து பேரும் தக்கலைன்னு அந்த இடத்து பேர், THALLKAY. தக்கலையில் அங்கே போய் பண்ணுற அமேஸ் லைக் எனிதிங். எவ்வளோ காலமாக அந்த இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த கஃபினுக்கு இது வரைக்கும் யாருமே பண்ணல. டீகஃபினேஷன் பண்ணது மிகப்பெரிய காரியம். நாங்கள் அவங்க எல்லாரையும் என்னை வர சொன்னாங்க. மொத்தம் அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற அத்தனை சயின்டிஸ்ட்டுமே வந்தாங்க. நாம் கையில் வச்சுட்டு இன்னும் பேசாமல் தான் இருக்கிறோம். நம்ம காஃபி பவுட்ரு, டீ பவுடர் 2 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுங்க, அவ்வளோதான். இல்லை காஃபியாகவே நான் வச்சுன்னா காஃபிக்கு மேலாக ஒரு ஸ்ப்ரே பண்ணேன், கும்முன்னு வாசம் வந்துடும். அந்த இதுவும் போயிடும் டீகஃபினேஷன். தென் காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் இன்ஃபேன்ட் ஃபுட் இருக்கு பாருங்கள். நம்ம போகிறீங்க சாப்பிட்றீங்களா, இந்த நியூட்ராமுல் என்னென்னமோ இருக்குது, இந்த 6 மாத பிள்ளைகளுக்கு போடுறது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு, அந்த பால் பவுடர்லாம் இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே ஒஸ்ட்டு. அத்தனை MNC கம்பெனி போடுற பால் கூட அத்தனையுமே ஒஸ்ட்டு. அது வந்து சயின்டிஃபிக்காக சொல்ல நானும் இதை வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, டோக்கியோ யூனிவர்சிட்டி 2 பேரும் தான் எடுத்து பண்ணோம். எங்களுக்கு பண்ணி கொடுத்தவங்க கூட ஹிட்டாச்சியோட ஃபைடெக்னிக் லேபு. இந்தியாவில் இருக்கிற எந்த பால் பவுடருமே நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. பால் பவுடரோட ஒரு ப்ரோட்டீன் கால்ட் இஸ் கேசின். கேசின் இஸ் த ஸ்பெசிஃபிக், இந்த டைரியில் அதுதான் இருக்குது, கேசின்ங்கிறது தான். அந்த இணையில் இல்லை, வேற என்னமோ இருக்குது, ஒரு 4 வகை ப்ரோட்டீன்ஸு. எல்லாமே நமக்கு ஆபத்து தான். அதுலேயே நீங்கள் தர வேண்டியதுன்னா தாய்ப்பாலுக்கு ஈடுக்கு கிடையாது. அம்ஷூர் இதை தர வேண்டிய கட்டாயம் வச்சுன்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே ஓவர் இட் அண்ட் இதெல்லாம் நான் அடுத்தல காட்டுறேன். தென் நீங்கள் சொன்ன மாதிரி காய்கறிகள், பழங்கள், தலைக்கு வைக்கிற பூவு எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறோம். அதுலேயும் இதை நான் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஆல் டைரி ப்ராடக்ட்ஸ் 9 பண்ணிக்கிறோம். அப் டு சீஸ் பவுடர் வரைக்கும் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் எஃபெக்டிவ். அதெல்லாம் அடுத்து சொல்கிறேன். வேக்சின் இதெல்லாம் அவங்க அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தட் இஸ் அப் டு அஸ். அப்ளிகேஷன் எடிபிள் ஆயில் ஃபுட் இதை நான் உங்களுக்கு வந்து அடுத்தல காட்டுறேன், அந்த இதோட காட்டுறேன். நீங்கள் நான் எடிபிள் ஆயில் என்னென்னலாம் இருக்குது, டாக்ஸிக்னு எப்படி நான் ஸ்ப்ரே பண்ண போகுது, அதனால என்ன நமக்கு யூஸு. நீங்கள் என்ன 1 லிட்டரில் ஒரு இதோட போட்டிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு போட்டேன் 80 வடை வரும். அந்த வடையை என்ன ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா ஆயிலே வராது. அப்புறம் எப்படி வரப்போதும் அந்த ஹார்ட் அட்டாக்கு வராது. இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன அடுத்து ஏதாவது ஒரு இதில் காட்டுறேன். இதை ஓகே, அதுக்கு அடுத்து வந்து தென் இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் நான் வந்து இதோட நம்ம வில் ஸ்டாப் அவர் செஷன். மதுரையில் உங்களுக்கு காட்டுக்கிறேன். இன்னொருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அக்ரோ கெமிக்கல் ரெசிடியூஸ், நீங்கள் அடிக்கிற உரம், பூச்சி மருந்து, ஹெர்பிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், என்ன வேணாலும் சரி, ஃபங்கிசைட்ஸு, அக்ரோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர் எதுனாலுமே சரி, இட்ஸ் பீங் ஸ்டோர்ட் இன் த அக்ரோ ஹார்வெஸ்ட். நெல், சோளம், கம்பு, காய்கறிகள், பழங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே அக்ரோ ஹார்வெஸ்ட் வந்து நான் இருக்குது. அந்த அக்ரோ ஹார்வெஸ்ட் எல்லாத்துக்குமே அந்த கொஞ்சோண்டு இது என்ன ரெசிடியூ இருக்குது. தட்ஸ் வி கால் தட் அஸ் PPM. இது இல்லாதே இன்னைக்கு இல்லை. ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த கண்ட்ரிலாம் போன வரைக்கும் இந்தியாவில் மட்டும்தான் எந்த உரம், பூச்சி மருந்து நீங்கள் போய் காசு கொடுத்து உடனே வாங்கிக்கலாம். சாகிறது கேட்டாலும் அவனே தந்துடுறான். பாய்சன் அடிக்கிறவங்க சூசைட் பண்ணி கேட்டாலும் உடனே கொடுத்துறான். இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஒரு ஹேபிட் உண்டு. மற்ற இடத்துல எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. இந்த நம்ம சாப்பிட்ற இருக்கிற அந்த உரம், பூச்சி மருந்து, அந்த ரெசிடியூ, இட் இஸ் த மோர் ஹார்ம்ஃபுல், மோர் டாக்ஸிக். இன்னைக்கு வேர்ல்டில் இன்னைக்கு வந்து அடுத்த 2025 கிட்டத்தட்ட 40% ஆஃப் த பீப்புள் வில் பி அஃபெக்டட் பை த கேன்சர், டயபெட்டிக்ஸ். எல்லாம் காரணம் இதுதான். நீங்கள் சாப்பிட்றது வந்து சாப்பாடு சாப்பிடல, அக்ரிகல்ச்சர் விளைஞ்ச ஒரு பாய்சனை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 5 ppm வரைக்கும் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 100 கிராம்ஸுக்கு 5 ppm. 100 கிராம் பழமோ, காய்கறியோ, அரிசியோ, பருப்பு எது வந்தாலும் ஒரு 5 mg மட்டும் இருக்கலாம். 5 mg தான் ரெக்கமெண்ட் பண்ண. ஆனால் இன்றைக்கி இருக்கலாம் 2000, 5000. நாம தான் அதை சாப்பிட்றோம். பாடியில் கேன்சர் வரத்தஞ்சு எல்லாமே வருது. ஸோ இதை வந்து இது வரைக்கும் எந்த சயின்ஸாலும் இதை ஒன்றுமே அவங்களால பண்ண முடியலை. இதை ஒரு அரிசியில் இருக்கிற அந்த டாக்ஸின் எடுத்தீங்கன்னா அரிசி வந்து அரிசியாகவே அது இருக்காது. அது வேறு ஏதோ ஒரு வழியில் ஆயிரும். நாம் இப்போ முந்தி மாதிரி சாதத்தை ஆக்கி அடிக்கிறது கிடையாது. ஸ்டீமில் வச்சிடறோம், ஸ்டீம் குக்கர் வச்சிடும், அந்த குக்கர் இந்த வச்சு என்னென்னமோ வந்துருச்சு. ஸோ பாய்சனாக தரக்குள்ள அதை தான் சாப்பிட்றோம், இன்க்ளூடிங் அவர் சில்ட்ரன். இன்ஃபேக்ட் ஷார்டனிங் அவர் ஓன் சில்ட்ரன் லைஃப்.
ஸோ இந்த மாதிரி இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே பண்ணல. அந்த டீடாக்சிஃபிகேஷன் டீக்ரேடேஷன் அக்ரோகெமிக்கல் எசிடி ஃபுட் இது வரைக்கும் யாரும் பண்ணல. நாம் என்ன செஞ்சோம், ஸ்ப்ரேவை வாங்கினோம். நம்ம இது இருக்கு பார்த்தீங்களா, திணை இருக்கு பார்த்தீங்களா, ஃபாக்ஸ் ஸ்டைல் தட் மில்லட் வாஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ட்ரையல். அதை நம்ம ஊரில் அந்த ஒரு எறும்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலரில், எஸ்பெஷலி நம்ம ஏரியாவில் இருக்குது. தட்ஸ் கால்டு சோலானாக் ஸ்பீசிஸ். அது அந்த ஏரியாவில் நிறைய உண்டு, பிடிக்கும். அது என்ன பண்ணோம், 3000 ppm வச்சுக்கிட்டோம். தட்ஸ் கால்டு ட்ரைஎசோபாஸ். that is herbicide highly poisonous. அது herbicide வந்து 3000 mg வச்சோம், 3000 mg வச்சுக்கிட்டோம். ஒரு இதில் இல்லை, ஆரம்பத்தில் என்ன செஞ்சோம், வெறும் அந்த இது மட்டும் தான் வச்சோம், அந்த ரைஸ் மட்டும் வச்சோம். ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வெறும் ரைஸ் வச்சிட்டோம். அடுத்ததில் வந்து 3000 mg அந்த பாய்சனை கொடுத்து ரைஸை வச்சோம். அடுத்ததில் அதே மாதிரி 3000 mg ரைஸு, 3000 mg ரைஸு, ஒரு 5, ஒரு ஸ்ப்ரே, 2 ஸ்ப்ரே, 3 ஸ்ப்ரே, 4 ஸ்ப்ரே, 5 ஸ்ப்ரே. எப்படி பண்ணோன்னா, முதல்ல வந்து நம்ம பாக்கெட்டை எடுத்து அந்த பாக்கெட்டில் இந்த அரிசியை போட்டு அந்த பாய்சனை போட்டு ஒட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் தான் வச்சோம். ஓகே, இதில் என்ன வந்து கேட்டிங்கன்னா, டேஸ்ட் அண்ட் அரோமா வந்து அதிகமாச்சு. உண்மையிலே நாங்கள் அதை சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் மட்டும் பண்ணல, நிறையா ட்ரையல் பண்ணதில்லை. ஒரு 50 mgலேருந்து வந்து நாங்கள் 75000 mg வரைக்கும் பண்ணோம். 75,000 mg. அது இன்றைக்கி வர இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் வராது. ஏன்னா ஃபார் திஸ் வி வென்ட் டு டாடா கேன்சர் இன்ஸ்டியூட் அட் பூனே. தென் இங்கே நம்ம ஊரில் இருப்பாருங்க, சென்னையில் அறிஞரான இன்ஸ்டியூட் ஆஃப் கேன்சர். இந்த மாதிரி நிறையா நாங்கள்லாம் போனோம். ரொம்ப தான் மக்கள் படுற கேன்சரில் ஒரு நாளைக்கு 5000 பேர் வர்றோம். அவங்களுக்கு இலவசமாக எல்லோரும் பால் ரொட்டியெல்லாம் அங்கெல்லாம் வந்து தர்றாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறவங்க ராஜஸ்தானிஸ்ன்னு அவங்களுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க, சாப்பாடு போடுறாங்க. இருந்தாலும் டெய்லி தே ஆர் டையிங் அண்ட் சஃபரிங். ஏன்னா கேன்சர் வந்து கேன்சர்னு சொல்லிடுறோம், அது கேன்சரை வரக்கூடிய பாதிப்பு என்ன கேட்டிங்கன்னா, பெயின் 24 hours பெயின், கத்துவாங்க. ஏன்னா ரேடியேட்டிவ் தெரப்பி கொடுத்தாலும் அதே தான், கீமோதெரப்பி கொடுத்தாலும் இட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். டு சம் பேஷண்ட் இட் இஸ் ரெஸ்பாண்டிங், பட் வேறஸ் ரெக்கரன்ஸ் இஸ் எ காமன் ரூல். பழையபடிக்கு வருது. ஸோ இதில் அந்த நம்ம கொடுத்த அரிசியில் வந்து டேஸ்ட் அரோமா இன்க்ரீஸ் ஆச்சு. செல்ஃப் லைஃப் 3 மாதம் வரக்கூடிய அரிசி 1 மாதம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்ரோகெமிக்கல் ரெசிடியூஸ் வேர் டீக்ரேட் ஆர் டீடாக்சிஃபைடு. இது எப்படிங்கிற அந்த வீடியோ காட்டுறேன். ஓகே, அதோட வில் என் டிசெஷன். ஓகே, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இது வீட்டில் எந்த அரிசி காய்கறி வாங்கினாலும் நல்லா முதல்ல வந்து 1 மணி நேரம் காய்கறி பழங்களை 1 மணி நேரம் தண்ணிக்கு நல்லா என்ன ஊற வைங்க. ஃபஸ்ட்டு என்ன ரன்னிங் வாட்டரில் வந்து அந்த காய்கறி என்ன வந்து அலசி விட்டுருங்க, அதில் போயிடும். அதில் வந்து அந்த இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃபேஸில் இருக்கிற இதெல்லாம் போயிடும் ரெசிடியூஸ். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வைங்க. வாட்டர் உள்ளே போகும், கொஞ்சமாக அது போகும், கொஞ்சம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அதர்வைஸ் we will be the victims. Moreover our children also. கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் இன்றைக்கி இன்சால்வ், இதெல்லாம் சொல்யூஷனே இல்லை. இன்றைக்கி எந்த சயின்டிஸ்டும் இல்லை. we are the one first. So no traditional scientific remedy available to remove the agrochemical density except our spirit. The only one remedy till date, I am sure. வேறு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அடுத்தது ஸ்ப்ரே அப்ளிகேஷன் அக்ரோகெமிக்கல் ரெசிடியூஸ். இதை காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. ஓகே தம்பி, இதை அப்படியே கொஞ்சம் ஸ்டில் பண்ணுங்க. கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு தெரியும், அந்த இருக்கு பாருங்கள் கண்ட்ரோல். 1000 தான் வச்சுருக்கிறோமா இதில். அது என்ன இருக்கு, நிறையா இருக்கு எங்கிட்ட. இதுலேருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் 1000 ppm. ஒன்றும் பக்கத்தில் என்ன தெரியல. ஓகே, ஸோ வந்து 1000 mg கண்ட்ரோல் மீன்ஸ் இட் இஸ் நாட் ஸ்ப்ரேடு ஆஸ் இட் இஸ். நீங்கள் எதை வாங்கி ஆக்கி சாப்பிட்றீங்க, தட்ஸ் கால்டு கண்ட்ரோல். நாட் ஸ்ப்ரேட், நாட் ட்ரீட்டட், நத்திங் வாஸ் டன், தட் இஸ் கண்ட்ரோல். இது வந்து அந்த ரைஸும் ஒரு 1 கிராம் ஆஃப் பாய்சன். அதே தான் எல்லாமே 1 கிராம் பாய்சன் ரைஸு, 1 ஸ்ப்ரே, 1 கிராம் ஆஃப் பாய்சன் 2 sprays, 1 gram poison with 3 sprays, 1 gram poison with 4 sprays, 1 gram of poison with 5 sprays. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் பண்ணி இதெல்லாம் இந்த ஆண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஆண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட் டனல் சுற்றி நான் வந்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் எல்லோரும் நான் உட்காந்துருந்தோம். ஆண்ட் வரணுமே. இது மாதிரி எத்தனை ஒரு 40-50 லிட்டர் பண்ணோம். அது ஒரு பெரிய லாங் வே, அது மிகப்பெரிய ஒரு லாங் வே. அது ரொம்ப
அமைதியாக உட்காந்துருக்கணும், அதுக்கு சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள் இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அன்ட்ரீட்டட் கூட அது அதிகமாக ஆசைப்படுற கிடையாது அந்த ஆண்ட். ஏன்னா ஆண்ட் வந்து தேர் அது என்ன பயாலஜிக்கல் இன்ஜினியர்ஸ்பாங்க. அதை இந்த 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 ஆண்ட் இந்த சொலாப்சிஸ் ஸ்பீசிஸ் மட்டும் கரெக்டாக அதுக்கு தெரியும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும், கரெக்டாக வரும் அது. இதெல்லாம் வந்து அது விட்டுருது, அதை விட்டு 2 ஸ்ப்ரேவை தான் முதல்ல போய் சாப்பிடுது பாய்சனை, 4 ஸ்ப்ரே அதுக்கு அடுத்து சாப்பிடுது, காலி பண்ணிடுது. அதுக்கப்புறம் 5 ஸ்ப்ரே, அப்புறம் எனக்குன்னா அது போயிடுது. ஸோ என்ன அர்த்தம், தட் inherent character has been enhanced by our spray. Moreover, it's being detoxified. So the ants நம்ம ஒன்று ஆண்ட்ஸுக்கெலாம் நம்ம ஒன்று அட்வைஸ் பண்ணலாம், இதை திங்கன்னு சொல்லி. அது என்ன பண்ணுவீங்க, அது ஆட்டோமேட்டிக் வர we will see that video. ஆமாம், ஆண்ட்ஸு, இந்த ஃபிஷஸ், இந்த வண்ணத்து பூச்சி, ஹனிபி, இந்த உலகத்தை வந்து எத்தனை நாள் இயங்குறது அப்படிங்கிறத ஹனிபியை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். எவ்வளோ பீஸ் இருக்குதோ, எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, எத்தனை நாள் எவ்வளோ இருக்குது, அதுதான் ஹனிபி இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். சாப்பிட்டுருச்சு, அதெல்லாம் சாப்பிட்டுச்சு. இந்த அது பாருங்க 2 ஸ்ப்ரேஸ் சாப்பிட்டுருச்சு. தென் அது வந்து கண்ட்ரோல், அது ஒன்றுமே பண்ணல, ஏதோ ஒரு எறும்பு வருது அதை எடுத்துகிட்டு போகுது, அவ்வளோதான். இந்த மாதிரி ஆசைப்பட்டாலும் அது வரல. சரி, இந்த மாதிரி பாருங்க 2 ஸ்ப்ரே தான் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் எக்ஸாஸ்டட். தென் ஐ திங்க் 4 ஸ்ப்ரேஸ், ஐ திங்க் 2 அண்டு தெரியுதுங்களா உங்களுக்கு, அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. ஆர்டினரியாக இருப்பானா அந்த அந்த ரைஸும் ஒரு இது போட்ட மாதிரி ஸ்ப்ரே 1000 ஸ்ப்ரே இல்லை, இது வந்து 1000 இல்லை, 1000 உங்களுக்கு காட்டினேன். இதில் இருக்கிறது வந்து அதிகம் டாக்ஸிசிட்டி பார்த்தீங்களா, 3000, இது மோர் டாக்ஸிக். They are not acting in the drama and cinema, they are doing their regular work. 2 sprays exhausted, 4 sprays அது ஏதோ எக்ஸாக்ட் ஆச்சு போயிருக்கு. இதெல்லாம் சாப்பிட்றது பாருங்க. இது எங்கே இருக்குது, கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியுதா, ஃபர்ஸ்ட்ல இருக்குதா. இதை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா, எது முதல்ல வந்து காலி ஆகுது, எந்த பாக்கெட் ஃபர்ஸ்ட்ல கழித வச்சு நாங்கள் வந்து அதோட ஃபர்ஸ்ட் அதோட இன்டென்ஷன் நம்மளே செய்கிறோமே. ஒரு 10 காய் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட்ல சாப்பிடும், கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் அதுவும். இன்னும் வந்து ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம். சில எறும்புகள் அவசரத்தில் வரும், ஏதாவது ஒரு இதில் பூந்து அதை என்ன எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு எறும்பு அதுக்கு ஏதாவது சொல்லும், வந்து எந்த இடத்துல எடுத்துச்சோ அங்கனே வந்து வேணும் வச்சுட்டு போயிடும். கரெக்டாக அந்த பின் பாயிண்டாக வைக்கும். இந்த மாதிரி அமேசிங்கெல்லாம் உண்டு இதில். கொஞ்சம் இந்த பக்கம் வைக்க கரெக்டாக போயிட்டு அந்த பேக்கெட்டுக்கு வரும், அதே இடத்துல வைக்கும், போயிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போயிடும். ரொம்ப நிறைய வீடியோ வச்சுருக்கல எக்கச்சக்கம். ஆண்ட்டு அல்கரித் இட்ஸ் சீன் இன் டீர்ஸ் மோர் டியர்ஸ். அவ்வளோதான், இது அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஓடும், அவ்வளோதான். சாப்பிட்டுச்சு அதெல்லாம். ஸோ நம்ம ஸ்ப்ரேவோட இது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை நல்லா இருக்குது. அதான் சொன்னேன் முதல்ல, இந்த பயாலஜிக்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் 2 ஸ்ப்ரேஸ் எனஃப். பாடி, இந்த மாதிரி ஃபுட்டு, பழங்கள், காய்கறிகள், ஏன் 2 ஸ்ப்ரே அடித்து சாப்பிட்றதுக்கு என்ன தான் வந்துச்சா, எனக்கு விஷம் தான் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன தான் பண்ணுறது. இல்லை, ஜஸ்ட் டூ யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். இந்த அவ்வளோதானே, ஒரு எறும்புக்கு அறிவு நமக்கெல்லாம் போச்சு. See how fast they are. We are moving very fast. அவ்வளோதானே, இன்னும் இருக்க தம்பி.
சரி சரி வரட்டும். அதே ஒரு பார்வை பார்த்துருங்க. ஏன்னா அது எறும்பூச்செல்லாம் என்னைக்கு நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்க போகிறீங்க? நாங்கள் பார்க்க ரொம்ப ரேர் தான் அதில். Two spray is the more optimum, then followed by 4 spray, then followed by 5 sprays, I think. Anyway, நமக்கு போதும். இப்படி ஒரு பாய்சன் இல்லாத சாப்பிட்டா என்ன வந்துச்சு நமக்கு? நல்லா இருப்போம் ரொம்ப நாளைக்கு. நம்ம வீட்டில் இன்றைக்கி வரையும் ஸ்ப்ரே பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுறோம். காய்கறி அரிசி பருப்பு மொத்தம் வாங்கிட்டு வந்து மொத்தமாக நம்ம சார் தான் நமக்கு தர்றாரு, அட்வொகேட் சார் தான். நாமக்கல் சுப்பிரமணிய சார் மொத்தமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த செஷன். அடுத்த செஷன் உங்களுக்கு நான் நிறையா காட்டுறேன்.